அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவ வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோம். हे प्रियो, आज के इस समय पर हम परमेश्वर का वचन सुनने के लिए तैयार हो जाएं। யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். यूहन्ना रचित सुसमाचार 19वां अध्याय के 5वां वचन। இயேசு முள்மடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார். तब यीशु कांटों का मुकुट और बैंजनी वस्त्र पहने हुए बाहर निकला। அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பார்த்து, இதோ இந்த மனுஷன் என்றான். तब पिलातुस ने लोगों से कहा कि देखो ये मनुष्य। இன்றைக்கு இதோ இந்த மனுஷன் என்று அன்று பிலாத்து இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோமாக. आज हम इस वाक्य को स्मरण करेंगे कि देखो ये पुरुष जो उस दिन पिलातुस ने यीशु के विषय पर कहा, இதோ இந்த மனுஷன். देखो ये पुरुष। ஏன்னா அவர்தான் அன்றைக்கு ஒரு சென்டர் ஆஃப் கான்ட்ரோவர்சியாக நின்று கொண்டிருக்கின்றார். क्योंकि वहां पर वही एक अध्यक्ष के रूप में एक मध्यस्थ व्यक्ति वही था। ஒரு கூட்டம் நின்று அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணி कि கொண்டிருக்கிறார்கள். उस दिन की घटना उसके आधार पर हुआ और एक झुंड उसे क्रूस पर चढ़ाने के विचार पर थे। அவரை சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு அதிகாரம் படைத்த பிலாத்து என்கிற கவர்னர் எப்படியாவது இவரை விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். और उसे किसी तरह छुड़ाने की इच्छुक रखने वाले पिलातुस कोशिश कर रहा था कि मैं किसी तरह इसे छुड़ा लूं। இவருடைய இயேசுடைய சீஷர்கள் எல்லாம் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். जबकि सभी यीशु के चेले दुखी थे। இப்படி ஒரு சூழ்நிலையில் அதன் நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். इस प्रकार की एक वातावरण के बीच में प्रभु यीशु मसीह उपस्थित थे। அப்போ பிலாத்து அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை ஒரு முள்முடி அணிந்தவராக சிவப்பங்கி தரித்தவராக வெளியே கொண்டு வருகிறான். तब उस दरमियान पिलातुस ने यीशु को कांटों का मुकुट पहने हुए और बैंजनी वस्त्र पहने हुए लाते हुए देखा। சொல்லுகிறான், இதோ இந்த மனுஷன். और कहता कि देखो ये पुरुष। அவன் எதற்காக சொன்னானோ தெரியவில்லை. उसने क्यों ऐसा कहा नहीं पता है। ஆனா இந்த கேள்வி நமக்குள் ஆழமான அர்த்தங்களை கற்று தருகிறதா இருக்கிறது. परंतु ये वाक्य हमारे भीतर गहरी मतलबों को समझाती है। இதோ இந்த மனுஷன் மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து. देखो ये पुरुष मनुष्य का पुत्र यीशु मसीह, தேவகுமாரனா இருந்தவர், जो परमेश्वर का पुत्र था, மனுஷகுமாரனாக வந்தவர், जो मनुष्य का पुत्र बनकर आया। இப்பொழுது இதோ உங்கள் மத்தியில் முள்முடி தரித்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். अब तुम्हारे बीच में कांटों के मुकुट पहने हुए की अवस्था में है சிவப்பான ஒரு அங்கியை தரித்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். और लाल वस्त्र पहने हुए दशा में है। இது அவருக்கு ஒரு வித்தியாசமான தோற்றமாய் இருக்கிறது. ये उसके लिए ये दृश्य कुछ अलग था। அது பிலாத்து என்ன நோக்கத்தோடு அப்படி கொண்டு வந்து மக்களுக்கு காட்டினான் என்று தெரியவில்லை. तो किस मकसद पिलातुस लाकर लोगों के बीच में खड़ा किया नहीं पता। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நாம் இதோ இந்த மனுஷன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். आज हम इस विषय पर यानी देखो ये पुरुष, इस पर हम कुछ बातें सीखेंगे। முள்முடி சூடிய மனுஷகுமாரன். और कांटों का मुकुट पहन रखने वाले मनुष्य का पुत्र। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து இந்த முள்முடி தரித்து நிற்பது சிலுவை பாடுகளின் நடுவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். और यीशु मसीह क्रूस के दुख के बीच में कांटों के मुकुट पहन रखा था। ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவரை அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். पहले से गेदसमने वाटिका में उसकी गिरफ्तारी हो चुकी थी। பிரதான ஆசாரியனாகிய அன்னாவுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். महायाजक हन्ना के महल में उसे ले गए। அப்புறம் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்தில் கொண்டு போனார்கள். और उसके बाद उस वर्ष के याजक कैफा के पास ले गए அவருடைய சனகரியும் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். और सनगरेबित न्यायालय के सामने पेश किया। எப்படியாவது இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த யூத அதிகாரிகள் பிரதான ஆசாரியர்கள் தீர்மானித்து कि விட்டார்கள். महायाजक और यहूदियों के महान लोग ने फैसला कर लिया किसी तरह इसकी हत्या कर दी जाए। ஆனா பிலாத்து என்கிற ரோம அதிகாரி கவர்னரை
கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்காக இவங்க பொய் சாட்சிகளை உருவாக்க இத்தனை விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். लेकिन पिलातुस नाम के रोमी के राज्यपाल को किसी तरह समझाना है कि इसे इसकी हत्या कर दी जाए, அதற்காக விசாரணை மேல் விசாரணை நடத்துகிறார்கள். इसलिए पूछताछ पर पूछताछ की गई. கடைசியிலே பிலாத்து முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள். आखिरकार पिलातुस के सामने पेश कर दिया गया அவனுக்கு தெரிந்து விட்டது, இவர் பொறாமையினாலே இயேசுவை கொலை செய்ய வகை और தேடுகிறார்கள். उसे मालूम पड़ गया कि ये लोग जलन के कारण यीशु की हत्या करने की कोशिश करते இவரை हैं, காப்பாற்ற அவன் முயற்சி எடுக்கிறான். इसलिए इसे बचाने का उसने प्रयास किया. ஏரோது இடத்தில் அனுப்புகிறான். अब हेरोद उसके पास भेजा. அப்புறம் உங்களுக்கு பரபாஸ் வேணுமா இயேசு வேணுமான்னு ஒரு இதை உருவாக்குகிறான். उसके बाद उनके बीच में एक प्रश्न रखा कि तुम्हें बरबास चाहिए या यीशु चाहिए, இயேசுவை தனியே கூப்பிட்டு பேசுகிறான். और यीशु को अलग बुलाकर बातचीत किया. இப்படி எல்லாம் பல காரியங்கள் அவன் முயற்சி பண்றான். इस प्रकार कई रीति से उसने प्रयास किया. அப்ப இந்த அடுத்தது அவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான். उसके बाद उसे क्रूस के लिए सौंप दिया. அந்த ஒரு நூற்றுக்கு அதிபதியின் கீழ் உள்ள போர்ச்சேவகர்கள் பட்டாளம் இவரை கொண்டு சிலுவையில் और அறைகிறார்கள். एक सूबेदार के आधीन एक फौजी का दल इसे ले जाकर क्रूस पर चढ़ा दिए. அப்போ இதில் நடுவில் அந்த சம்பவத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். अब ये तमाम घटनाओं के बीच में प्रभु वह खड़ा है. நமக்காக அவர் முள் முடி சூடினார். हमारे लिए कांटों का मुकुट उसने पा लिया. முள் கிரீடம் வேதனை காட்டுகிறது, और कांटों का मुकुट यानी दर्द को दर्शाती है, பாடுகளை காட்டுகிறது. दुखों को दर्शाता है. பொதுவாக பொற்கிரீடம் தரிப்பிப்பார்கள். सामान्य रूप से सोने का मुकुट पहनाते हैं. இது முட்கிரீடம்னா பரிஹசிக்கத்தக்க ஒரு கிரீடம். और ये मुकुट तो है लेकिन ठट्ठा उड़ाने जैसे लगाई गई. விளையாட்டு துறையில் அல்லது வேற எந்த காரியத்தில் முதன்மை பெற்றவர்களுக்கு பெரிய பெரிய கிரீடங்கள், அதாவது மதிப்பின் கிரீடங்கள் சூட்டுவார்கள். और खेल में या प्रतियोगिता में जो लोग जीत हासिल करते उनके लिए बड़े बड़े मुकुट चढ़ाया जाता है. ஆனா முட்கிரீடம் சூட்டினால் அது பரிஹசிக்கிற ஒரு கிரீடம். लेकिन कांटों का मुकुट चढ़ाने का अर्थ उन्हें उनकी मजाक उड़ाना, சிறுமைப்படுத்துகிற கிரீடம், यानी उन्हें नीचा दिखाना, ஒரு கேவலமாக்கப்பட்ட சித்திரமாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. यानी उनकी बदनाम करने के तुलना में किया जाता है. முட்கிரீடத்தை தலையில் வைத்து அடிப்பதன்னா காயப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது. कांटों का मुकुट सिर पर चढ़ाने का मतलब उन्हें दुख पहुंचाना, उन्हें दर्द पहुंचाना. எனவே சிலுவையில் ஆண்டவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள், அதுக்கு தான் இந்த முட்கிரீடம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. इसलिए क्रूस पर प्रभु यीशु मसीह ने दुख उठाया, जिसके चिन्ह पर ये कांटों का मुकुट है. நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் பட்ட பாடுகள் ஒரு 15 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். आज एक 15 बातों को मैं आपको बताने जा रहा हूं जो यीशु मसीह हमारे लिए दुख उठाया. அந்த இயேசு கிறிஸ்து அந்த பாதை சென்றபடியினால் தான் நாம் இன்றைக்கு இப்படி கூடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். यीशु मसीह ऐसा दुख उठाने के कारण आज हम इस तरह बैठक करते हैं. நாம் பரலோகத்தினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். और स्वर्ग के प्रति हमें आशा प्राप्त हुई है. தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். हम बतौर परमेश्वर के संतान बने हैं. எவ்வளவோ நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். बहुत सी भलाई हासिल की है. அதுக்கெல்லாம் இயேசுவின் பாடுகள் தான் அடிப்படை. और इन सब का बुनियादी क्या है? प्रभु यीशु का दुख उठाना. எனவே கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் இதை மிக தெளிவாய் அறிந்திருக்க வேண்டியது इसलिए அவசியம். ईसाई लोग, मसीह के लोग इन बातों को जरूर जानिए. குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் பிரசங்கம் கேட்டா போதாது. संदेश सुनना काफी नहीं, இது நம்முடைய விசுவாச வாழ்வின் அஸ்திபாரம். बल्कि ये हमारा विश्वास जीवन का नींव है. நித்திய ஜீவனுக்குரிய அஸ்திபாரம். ये अनंत जीवन का नींव है. அனுதினமும் இந்த சிந்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். इसलिए दर दिन इन्हीं विचारों से भरे रहना है. அல்லேலூயா. हालेलुया. சரி, நம்பர் 1, पहला, இயேசு இரத்த வேர்வை சிந்தினார். यीशु खून का पसीना बहाया. இது கெத்சமனையிலே நடந்த சம்பவம். ये घटना गेदसमने वाटिका में हुई. இயேசு தமது சிலுவை தம்மை நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்தவுடனே जैसे यीशु जान लिया कि वह अब क्रूस का निकट आ चुका है, சீஷர்களோடு பஸ்கா விருந்தை அவர் விருந்தில் இருந்தார். तब उसने अपने चेलों के साथ फसह दावत में बैठा. அப்ப தன்னுடைய பிளேட்ல வச்சிருந்த அப்பத்திலே ஒன்றை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். तब उसने अपने थाली में रखी हुई रोटियों में से एक लिया और उसे तोड़कर अपने चेलों में बांट दिया. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். और कहा कि ये मेरा शरीर है जो तुम्हारे लिए फटने वाला है. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என் சரீரம் அந்த மாதிரி பிக்கப்பட போகுது என்பதை அவர் கூறினார். यानी इन बातों को बताया कि कुछ देर के बाद मेरा शरीर इस प्रकार फाड़ा जाएगा. அப்புறம் அந்த ரசம், திராட்சை ரசத்தில் அவருடைய கப்பை எடுத்து நீங்கள் எல்லாரும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் சொன்னார்.
சொன்னார். और उसके बाद रस यानी दाखरस एक कटोरे में लिया और कहा कि सब इन कटोरे में से पी लो। இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமானது. और कहा कि ये तुम्हारे लिए बहाए जाने वाले मेरे लहू का तुलनात्मक है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இயேசு தன்னுடைய சரீரம் பிக்கப்பட போறதையும் ரத்தம் சிந்தப்பட போறதையும் அங்க தெளிவா तो சொல்லுகிறார். वहां पर यीशु मसीह अपना शरीर फटना और उसके लहू बहाए जाने के प्रति वहां पर स्पष्ट कर दिया। விசுவாசிகளுக்கு தெரியும், இன்றைக்கும் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய பந்தி நாம் அனுசரிக்கிறோம். विश्वासी लोग जानते हैं आज भी हम रोटी तोड़कर रस बांटकर परमेश्वर का उस पंगत का हम अनुसरण करते हैं, ஏன்னா இயேசு அதை செய்யும்படி சொல்லி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह इसे करने के लिए हमें एक आज्ञा दिया है। என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். कहा कि मेरा स्मरण के लिए ऐसा किया जाए। நான் வருமளவும் சிலுவையை நீங்கள் நினைவு கூற வேண்டும். और जब तक मैं ना आऊं तब तक क्रूस का स्मरण कीजिए। எனவே தான் நாம் ஒரே அப்பத்தை எடுத்து பிட்டு பகிர்ந்து கொள்ளுகிறோம். इसलिए हम एक ही रोटी को तोड़कर आपस में बांटते हैं ஒரே பாத்திரத்திலே பங்கிட்டு ஷேர் பண்ணி நாம் அந்த ரசத்தை பானம் பண்ணுகிறோம். और एक ही कटोरे में से हम हर किसी को बांटकर पिलाते हैं। அப்போ இதிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவிக்கிறோம். तो ऐसा करने से हम प्रभु यीशु का मृत्यु को स्मरण करते அவர் हैं வரப்போகிறார் என்ற விசுவாசத்தை தெரிவிக்கிறோம். और हम ये भी प्रकट करते हैं कि वो जरूर आने वाला है। இந்த சிலுவை பலியினால் தான் நாங்கள் ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறோம். और क्रूस के कुर्बान के कारण हम उद्धार पाकर अनंत जीवन के लिए तैयार हैं, इन बातों को हम प्रकट करते हैं। இதெல்லாம் செய்யப்பட்டது அந்த சிலுவையில தான். और ये सारी बातें क्रूस पर किया गया। ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பஸ்கா விருந்துல அதை சொல்லி வெளிப்படுத்தினார். लेकिन उसके पहले फसह के धावत में इन बातों को बता दिया। அப்புறம் அவரெல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திர பாட்டை उसके பாடினார்கள். बाद वे सब मिलकर स्तुति की गीत गाए। அப்புறம் ஒலிவ மலைக்கு அருகில் உள்ள கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு उसके போனார்கள். बाद जैतून पहाड़ के निकट स्थित गेदसमने वाटिका में गया। அந்த தோட்டத்துக்கு உள்ளே இயேசு போகும்போது जब प्रभु यीशु उस वाटिका के भीतर गए மற்ற சீஷர்களை எல்லாம் வெளியே நிக்கும்படி तब சொல்லிவிட்டார். बाकी चेलों से कह दिया कि तुम सब बाहर खड़े रहो। பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற மூன்று பேரை மாத்திரம் உள்ளே அழைத்து சென்றார். सिर्फ पतरस, यूहन्ना, याकूब इन तीन जनों को भीतर अपने साथ ले गए। உள்ள போயிட்டு அவங்கள பார்த்து சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது. और भीतर जाकर उनसे कहा कि मेरा प्राण मरणहार शोक में है। என்னோடு கூட ஒரு மணி நேரமாயிலும் விழித்திருங்கள். क्या कम से कम मेरे साथ 1 घंटा जागते रहोगे? சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் ஜெபம் பண்ணார். ये कहकर उस तरफ जाकर वो प्रार्थना में लग இப்படி गए। 3 முறை போய் ஜெபம் பண்ணார். इस प्रकार 3 दफा जाकर प्रार्थना किया। ஒவ்வொரு முறை திரும்ப எழும்பி வந்து பார்க்கும்போது இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. हर बार जब वहां से लौट कर आकर देखा तो क्या देखा? इन्हें सोते हुए देखा ஒருத்தர் கூட அந்த பிரேயர்ல சப்போர்ட் கொடுக்கல. कि प्रार्थना में इनमें से कोई भी उनके साथ साथी नहीं दिए। லூக்கா சுவிசேஷத்தில் எழுதி இருக்கிறது, लूका रचित सुसमाचार में लिखा है, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை तब திடப்படுத்தினார். स्वर्ग में से एक स्वर्गदूत निकलकर उसे मजबूत कराया। மனுஷனுக்காக மனுஷகுமாரனாக வந்த இயேசுவை, मनुष्यों के लिए मनुष्य का पुत्र बनकर आया हुआ यीशु को, மனுஷனுக்காக அவர் சந்திக்க போற மரணத்தினுடைய வியாகுல நேரத்திலே और मनुष्यों के लिए जो मृत्यु झेलना है उस तकलीफ के दौरान ஒரு மனுஷன் கூட சப்போர்ட் பண்ண முடியல. देखिए उनके मदद एक इंसान, एक मनुष्य भी नहीं कर पाया। நீர் கடல்ல நடந்தா நானும் நடப்பேன்னு சொல்ற பேதுருவால கூட இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண முடியல. पतरस जिसने कहा कि हे प्रभु यदि तुम समुद्र पर चलोगे तो मैं भी चलूंगा, वो भी इस विषय पर मदद दे नहीं पाया। எப்பவுமே மனுஷங்க இப்படிதான். जी हाँ, हमेशा मनुष्य का यही हालत है। நாமும் ஒரு வகையில இப்படிதான். हाँ, हमारा भी एक तरफ यही स्थिति எல்லா है। மனுஷன்ட்ட அன்பு கூறணும், हर व्यक्ति से प्रेम करना है, எல்லாருக்காக நம்ம வாழணும், हर किसी के लिए जीना है, யாரையும் நம்பி யார் மேலேயும் சார்ந்திடக்கூடாது. लेकिन कोई भी किसी के भरोसे में न रहे, கர்த்தரின் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். क्योंकि मनुष्यों पर भरोसा रखने से परमेश्वर पर भरोसा रखना उत्तम है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, அந்த இயேசு அந்த 3 முறை ஜெபித்தார் பாருங்க. तो देखिए वहां पर प्रभु यीशु 3 बार प्रार्थना किया, முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். यानी मुख के भल पढ़कर प्रार्थना किया। அதுல லூக்கா 22:44 लूका 22:44 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा है, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு वो बहुत ही व्याकुलित होकर அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். बहुत ही गिड़गिड़ाकर प्रार्थना किया। அவருடைய வேர்வை उसके पसीना இரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையிலே விழுந்தது. खून की बड़े बूंद बनकर जमीन पर गिरा। பயங்கரமான பிரேயர். देखिए एक
जबरदस्त प्रार्थना வியர்வை வரக்கூடிய ஜெபம். कि पसीना निकलने जैसे प्रार्थना அந்த வியர்வையும் ரத்தமா வரக்கூடிய ரத்தத்தின் துளிகளா வரக்கூடிய ஜெபம். और पसीना मानो लहू की बड़ी बड़ी बूंद जैसे गिरी। இப்படி ஒரு ஜெபம் நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. ऐसी एक प्रार्थना हमारे लिए तो आश्चर्यजनक है, ஆனா இயேசு அப்படி ஜெபித்தார். लेकिन यीशु ने ऐसा प्रार्थना किया। ஏன் அப்படி ஜெபித்தார்? ऐसा क्यों प्रार्थना किया? அதாவது பவுல் நிருபங்கள் அடிக்கடி சொல்லுவாரு, यानी पौलुस अपने पत्रियों में अक्सर कहता है, நான் உங்களுக்காக ஜெபத்தில் போராடுகிறேன், कहता कि मैं तुम्हारे लिए प्रार्थनाओं में लड़ता हूँ, உங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுவாரு, और कहता कि मैं तुम्हारे लिए धन्यवाद करता हूँ, வேண்டுதல் செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. कहता कि मैं तुम्हारे लिए विनती करता हूँ, तुम्हारे लिए स्तुति करता हूँ। ஆனா சில இடத்துல சொல்லுவாரு ஜெபத்திலே போராடுகிறேன். लेकिन कहता कि कई जगह पर प्रार्थना में मैं मल्ल युद्ध करता हूँ, ஆங்கிலத்துல I am laboring in prayer for you. और अंग्रेजी में ऐसा है कि प्रार्थना में मैं तुम्हारे कारण पीड़ा उठाता हूँ। இந்த லேபர் என்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? ये जो लेबर शब्द हम कहां पर इस्तेमाल करते हैं? கடினமா வேலை செய்கிற கூலி வேலைகள் செய்கிற அந்த மக்கள் அவள லேபரர்ஸ் என்று சொல்லுவோம். जो मजदूर लोग जो खूब मेहनत करते हैं उन्हें हम मजदूर कहते हैं, அது பயங்கரமான லேபர். कि बहुत ही कठिनाई काम। அடுத்தது கர்ப்பஸ்திரீகள் பிரசவ வேதனை படும் பொழுது அதை லேபர் பெயின் என்று சொல்லுவோம். और एक विषय पर कहते हैं जो महिला जो बच्चा जन्म देते समय जो पीड़ा उठाती है, அது ஒரு மகா பயங்கரமான வேதனை உள்ள ஒரு प्रयासम. वो ऐसी एक दर्दनाक भयानक दर्द है जो सह नहीं सकते। சோ அதே மாதிரி நான் ஜெபிக்கிறேன். तो उस प्रकार मैं प्रार्थना करता हूँ। எப்படி ஒரு மனுஷன் அந்த மண் வேலைகள் எல்லாம் செய்றவன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைக்கிறானோ, जिस प्रकार मिट्टी खोद कर जो काम करने वाला एक मजदूर मेहनत करता है, அதாவது வேர்வை சிந்தி உழைக்கிறானோ, यानी पसीना छूट कर मेहनत करता है, எப்படி அந்த ஸ்திரீ கடுமையான வேதனையில் பிள்ளை பெறுகிறாளோ, जिस प्रकार कोई महिला बहुत ही दर्द के साथ बच्चे को जन्म देती है, அப்படி என் மனதில் வேதனையோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். उस प्रकार मैं अपने मन में बड़ी पीड़ा के साथ प्रार्थना करता हूँ। அன்றைக்கு இயேசு ஏன் அப்படி ஒரு ஜெபம் பண்ணார்? उस दिन यीशु ने ऐसी प्रार्थना क्यों किया? பழைய ஏற்பாட்டு அந்த பலி முறைமைகளை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது पुराने नियम के बलि की व्यवस्था के साथ यदि हम तुलना करें, ஒரு பட்டணம் பாவம் செய்தால், मान लो अगर कोई शहर पाप कर दिया, பட்டணத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை நியமித்துக் கொள்வார். तो उस शहर के लिए एक मेमने का बच्चे को तय कर लेना, பட்டணத்து மூப்பரெல்லாம் வந்து அதுக்கு தலையில கை வைப்பாங்க. और उस शहर के प्राचीन लोग आकर उस बकरे पर हाथ रखेंगे। அதுக்கு அர்த்தம் என்னது? பட்டணத்தின் மக்கள் அத்தனை பேர் செய்த பாவம் இப்ப அந்த ஆட்டுக்கு தலையில சுமத்தப்படுகிறது. इसका अर्थ क्या है? शहर वासियों ने जो भी पाप किया उनके तमाम पाप अब इस बकरे पर चढ़ाया जाएगा। அப்புறம் அந்த ஆட்டை கொண்டு ஆசாரியன் வெட்டி பலி கொடுப்பார். उसके बाद उस भेड़ को ले जाकर याजक उसे बलि चढ़ाकर हत्या करेगा। அப்போ ஆண்டவர் அந்த ஆட்டின் ரத்தத்தை பார்த்து அந்த பட்டணத்துடைய பாவத்தை மன்னிப்பார். तब परमेश्वर उस भेड़ के लहू को देख करके उस शहरवासियों की पापों को क्षमा करेगा। அப்ப அதே போல उसी प्रकार உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இயேசு சிலுவைக்கு போகிறார். जगत के पापों को उठाने के लिए प्रभु यीशु क्रूस पर गया, சிலுவைதான் பலிபீடம். क्योंकि क्रूस है वेदी। அங்கதான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது போல இவர் தேவாட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். और जिस प्रकार भेड़ों की कुर्बान होती है उस प्रकार यहाँ पर प्रभु यीशु की कुर्बान हुई। ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பட்டணத்தின் மூப்பரெல்லாம் தலையில கை வச்சு பட்டணத்தோட பாவத்தை இதுக்கு தலையில ஏத்துற மாதிரி, लेकिन जिस प्रकार पहले शहरवासियों आकर अपने हाथों को इस भेड़ पर रखकर सारे पाप उस पर चढ़ा देते, கெத்சமனே தோட்டத்தில் வைத்து பரலோகத்தின் தேவன் முழு மனுக்குலத்தின் பாவத்தை இயேசு மேல வச்சார். उसी प्रकार गेदसमने वाटिका में स्वर्गीय परमेश्वर सारे मानव जाति के पापों को प्रभु यीशु पर चढ़ा दिया। ஆதாம் முதல் ஆதாமின் சந்ததி அத்தனை பேர் செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் எல்லாம் இயேசு மேல சுமத்தப்பட்டது. आदम से लेकर आदम की सभी संतानों की हुई सारे अधर्म पाप कुकर्म को यीशु पर चढ़ा दिया गया। அதுதான் இவ்வளவு வேதனை, इसलिए इतने सारे दर्द தாங்க முடியாத வேதனை, कि जो बर्दाश्त था कि यदि ये कटोरा मुझसे दूर हो सके तो दूर हो जाए। ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒளிய இது மாறாதென்றால் இருக்கட்டும். और कहता है कि अगर प्रभु अगर मुझे इस कटोरे में से पीना ही है सिवाय मुझसे दूर नहीं हो सकता तो वैसा ही हो जाए। இந்த மாதிரிலாம் இயேசு வாயிலிருந்து திடீர்னு வருமா? क्या ऐसा शब्द यीशु के मुंह से अचानक निकल सकता है? அவ்வளவு பாரம், इतना बड़ा बोझ, ஒவ்வொருவர் செய்த பாவங்கள், प्रत्येक जन का पाप, அந்த பாவத்தினால் உண்டாகிற வியாதிகள், और ये पाप के कारण होने वाली बीमारी, பாவத்தினால் உண்டாகிற और சாபங்கள், पाप के कारण होने वाले श्राप, பாவத்தினால உண்டாகிற அந்த பிசாசினுடைய கிரியை, पाप के कारण होने वाले दुष्ट
दुष्ट आत्मा के काम, பாவத்தினால உண்டாகிற சமாதான கேடுகள், पाप के कारण होने वाले शांति की विनाश, அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த பேக்கேஜ் ஆஃப் சின். ये सब मिलकर ये बोझ भार, இந்த பாரத்தை இயேசு சுமந்தார், और ऐसा भार प्रभु यीशु ने उठा தன் लिया, தலையில் ஏற்றுக்கொண்டார். अपने सिर पर ले लिया, அந்த ஜெபம் தான் இப்படி போராடுகிற ஜெபம். और यही प्रार्थना है जो मल्ल युद्ध की प्रार्थना, அவ்வளவு தூரம் அவர் மனசையும் சரீரத்தையும் அது வருத்துகிறது. और इतना ज्यादा उसके शरीर को दुख दिया, दर्द दिया। இந்த மூன்று பேர் கொஞ்சம் சப்போர்ட்டா பிரேயர் பண்ணுவாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. और सोचा कि 3 जन प्रार्थना में उसे मदद करेंगे, लेकिन तीनों सो गए। முழுக்க முழுக்க ஒற்றை மனிதனாக अब पूरी तरह अकेला पड़ गया। இயேசு இதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ये सब प्रभु यीशु स्वीकार कर लिया, அதனாலதான் அவருடைய வேர்வை ரத்தமாக விழுந்தது. इसलिए उसके पसीने बथोर लहू बनकर गिरा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய மிஷனரி ஒருவர் பாஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் हमारे मिशनरी में से एक पास्टर स्टैनली जोन्स, உத்தரகாண்ட் மாநிலத்திலே பன்பசா என்கிற இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த और பொழுது उत्तराखंड के बनबसा क्षेत्र में जब सेवा कर रहे थे, அவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் உண்டாயிற்று. उनके साथ इस प्रकार के एक अनुभव हुआ, திடீர்னு பார்த்தா அவருடைய சொற்றெல்லாம் பிளட்டா இருந்துச்சு. और अचानक देखा तो उनके पसीना खून में दिखा। மிகுந்த உபத்திரவத்திலே அவள் கடந்து சென்ற காலம். वो जमाना था, बहुत ही तकलीफ में गुजर रहे थे, பன்பசாவில் ஒரு மிஷனரி அடித்து கொண்டு போட்டார்கள். और बनबसा में एक धर्म प्रचारक की हत्या भी हुई थी, நம்முடைய முதல் மிஷனரி ஆகிய பாஸ் பாலையனையும் அடித்தார்கள். और हमारे प्रथम मिशनरी पास्टर पालयन को भी मारा। அதுக்கு பிறகு இவர்கள் குடும்பமாக அங்க போய் ஊழியம் செய்தாங்க. उसके बाद ये अपने परिवार सहित वहां जाकर सेवा किए, ரொம்ப நெருக்கங்கள் பட்டார்கள். बहुत ही संकट झेला। அப்படி ஒரு நாள் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. और तभी उनका भी एक दिन ऐसा अनुभव हुआ। அவர் இப்பொழுது கர்த்தருக்குள் வாசம் பண்ண சென்று விட்டார். अब वो परमेश्वर में वास करने चले गए। ஆனா பாருங்க, இந்த மாதிரி அவ்வளவு வருத்தம் வரும்போது, சரீரத்திலும் மனசிலும் சேர்ந்து அவ்வளவு வருத்தம் வரும்போது அந்த மாதிரி ஒன்று நடக்கிறது. लेकिन जब शरीर में और मन में बड़ी व्याकुल क्लेश आता है, तब इस तरह की दृश्य होती है। இயேசு நம்முடைய பாவ பாரத்தை தன்மேல் ஏற்றெடுத்தார். जी हाँ, यीशु हमारे तमाम पाप का भार बोझ हम अपने ऊपर उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சாதா பாரங்களை கூட அடுத்த மனுஷர்கள் ஏற்றெடுக்க மாட்டேங்கிறாங்க. लेकिन देखिए, हमारे साधारण सी बोझ भी दूसरे लोग उठाने के लिए तैयार नहीं होते, சொன்னா கூட நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. और हम उन्हें बताने पर भी प्रेमी लोग वे समझ नहीं पाते। ஆனா இயேசு இன்னைக்கு சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. लेकिन यीशु आज भी कहता कि अपना बोझ प्रभु पर डाल दे, அவர் உன்னை ஆதரிப்பார். वो तेरा आदर मान करेगा। ஏன்னா ஏற்கனவே உன் பாரம் எல்லாம் கெத்செமனேல அவர் தலையில எடுத்தாச்சு. क्योंकि पहले से गेदसमने में तुम्हारे सारा बोझ उठा लिया, அதை கொண்டு சிலுவையில சுமந்து தீர்த்தாச்சு. और क्रूस पर उन सबको उठा लिया। இனி நீ ஏன் பாரம் சுமக்க வேண்டும்? अब तो बोझ क्यों उठाता है? உடைய எல்லா பாரங்களை இயேசுவின் பாதத்தில் வைத்து விடு. इसलिए तुम अपने तमाम बोझ को प्रभु यीशु के चरणों में रख दे। உன் சரீரத்தை குறித்த பாரமா? क्या अपने शरीर के विषय बोझ है? உன் குடும்பத்தை குறித்த பாரமா? क्या तुम्हारा अपना परिवार के प्रति बोझ है? பொருளாதாரத்தை குறித்த பாரமா? क्या आर्थिक विषय के प्रति बोझ है? எதிர்காலத்தை நினைத்து பாரமா? क्या भविष्य काल के प्रति बोझ है? சில சூழ்நிலை தாங்க முடியாத பாரமா? क्या वातावरण को झेल नहीं पा रहे, ऐसा क्या बोझ है? நீங்கள் தனியே சுமக்காதிருங்கள். तुम अकेला ना उठाए, இயேசுவிடத்திலே சொல்லுங்கள், परंतु यीशु से कहिए, கர்த்தர் மேல் பாரத்தை வையுங்கள். परमेश्वर पर बोझ रख दो। உள்ள இருக்கிற பாரத்தை அவரிடத்திலே வைத்து விடுங்கள். आपके भीतरी बोझ उठाकर उस पर छोड़ दो, அவர் நமக்கு சமாதானம் तब தருவார். वो तुम्हें शांति देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்காக சகல பாரத்தையும் ஏற்றெடுத்தவர். वह हमारे लिए तमाम बोझ उठा लिया। தனிமையின் பாரத்தோடு இருக்கிறீங்களா? क्या आप अकेले नाम की बोझ में हो? இயேசு உங்களோடு இருக்கிறார். यीशु तुम्हारे साथ है, நீங்க வாய் திறந்து அவரை கூப்பிடுங்க. इसलिए तुम मुंह खोलकर उसे बुलाओ, நீங்க அவரோட பேசுங்க. तुम उससे बातें करो। உள்ளத்துல என்ன பாரம் இருக்கிறது आपके दिल में कौन सी बोझ है, அதை அப்படியே சொல்லுங்க. उसे कह दो। சொல்லும் பொழுது அது இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் பாதத்துக்கு और போயிடும். कहते समय आपसे निकलकर उसके चरणों में चले जाएगा। நீங்களாக சுமந்து கொண்டிருந்தால் ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வரும். आप खुद अपने बोझ उठाए रखेंगे तो बहुत तकलीफ झेलना है। ஆனால் இயேசு நமக்காக இரத்த வேர்வை சிந்தி பாரம் ஏற்றவர். इसलिए यीशु मसीह हमारे लिए खून की पसीना छुड़ाकर बोझ उठाया। அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசியுங்கள். इसलिए उस यीशु पर विश्वास करिए। உங்களுடைய எந்த பாரத்தையும் அவர் சுமக்க வல்லவர். आपके किसी भी बोझ क्यों ना हो, उठाने के लिए वो सामर्थ्य है। நம்ம வேணா அவர் சொல்ற நல்ல பாரத்தை சுமப்போம், அவர் செய்த தப்புனால வந்த பாரத்தை நம்ம எப்படி சுமக்க முடியும் அப்படி நம்ம நினைப்போம். हम क्या सोचेंगे, मालूम है दूसरे की अगर भलाई के कारण बोझ उठाना
उठाना पड़े तब उठाने के लिए तैयार होते, अगर बुराई के कारण उठाना पड़े तब नहीं उठाते। நீ செய்த தப்புனால வர்ற பாரத்தையும் கூட இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். लेकिन तुम्हारे गलती के कारण आए हुए बोझ को भी प्रभु यीशु ने उठा लिया। இதை அவர் ஒருவர் மட்டும் தான் செய்ய முடியும். सिर्फ और सिर्फ केवल वही कर सकता है, அவரே எல்லா மனுஷருக்காய் நம்மை சிருஷ்டித்த தேவனால் நியமிக்கப்பட்ட இரட்சகர். क्योंकि वही है सारे मानव जाति के लिए ठहराया हुआ सृष्टिकर्ता, उद्धारकर्ता। அல்லேலூயா. हालेलुया। அதனால நீங்க பாரம் மனசுல ரொம்ப பாரம் வரும் பொழுதெல்லாம் அந்த கெத்செமனே நினைக்கணும். इसलिए जब जब तुम्हारे मन में बड़ी बोझ आवे तुम गेत्सेमने को याद करिए, இயேசுடைய இரத்த வேர்வையை நினைக்கணும். यीशु के खून की पसीने को याद करिए, அவர் ஏற்கனவே ஏற்றெடுத்துட்டாரே. क्योंकि वो पहले से वो उठा लिया। இப்ப நான் சொன்னா போதுமே, अब मैं सिर्फ हम बयान करें तो काफी है, அவர் அதை பொறுப்பெடுப்பாரே. तब वो बोझ वो उठा लेगा। அந்த சிந்தையால் நிரப்பப்படுங்க. ऐसे विचारों से हम भरे இனி जाएं, தனியா பாரம் சுமக்காதீங்க. इसलिए तुम अकेले बोझ ना उठाएं, தைரியமா இயேசு மேல வைங்க. हिम्मत के साथ यीशु पर रख दो। இயேசு உன்னை தள்ள மாட்டார். यीशु तुम्हें इनकार नहीं करेगा। இதெல்லாம் நான் சுமக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். இதெல்லாம் சுமக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ये तुम्हारा बोझ मैं नहीं उठाऊंगा ऐसा बिल्कुल नहीं कहेगा। அல்லேலூயா. हालेलुया। இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே, இரத்தத்தின் வேர்வையாலே, தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க. जिन्हें मालूम है सब मिलकर गाइए। மெத்தவுமே நனைந்தே, இம்மானுவேலன் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தனரே. பாரின் கெத்செமனே பூங்காவில் நேசரையே, ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. மும்முறை தரை மீதே தாங்கொண்ணா வேதனையா, மும்முறை தரை மீதே தாங்கொண்ணா வேதனையா. முன்னவன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே, பாதகர் மீட்புறவே. முன்னவன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே, பாதகர் மீட்புறவே. பாரின் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, ஆவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. ஆவி உனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு பாரம் வரும்போதெல்லாம் பாரீர் கெத்செமனே என்பது ஞாபகம் जब வரட்டும். जब आपको बोझ आए तब उस आप गेत्सेमने को याद कीजिए, இயேசு நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்தார். क्योंकि यीशु मसीह हमारे बोझ को उठा लिया। ஆனா இனி இயேசுவின் பிள்ளைகள் பாரம் சுமக்க தேவையில்லை. इसलिए आइंदा यीशु के संतान बोझ उठाने की जरूरत नहीं। இரண்டாவதாக இயேசுடைய பாடுகளை பாருங்கள். दूसरा यीशु का दुख को देखिए। மத்தேயு 26:50 சொல்லுகிறது, मत्ती 26 का 50 में लिखा है, அதாவது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து முடிச்ச உடனே யூதாஸ் வருகிறான். यानी गेत्सेमने में प्रार्थना समाप्त करने के बाद यहूदा आया, அவனோடு கூட பிரதான ஆசாரியருடைய கூட்டம் வருகிறது. और उसके साथ महायाजकों की झुंड आया। இவன் முத்தம் போட்டு இதுதான் இயேசுன்னு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறான். अब ये छुमा देकर पहचान दिखा दिया कि यही है यीशु। இயேசு அவனை நோக்கி, तब यीशु उसे देखकर சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். कहा कि हे मित्र, जिस काम के लिए तू आया है। அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து तब उन्होंने पास आकर இயேசுவின் மேல் கை போட்டு यीशु पर हाथ डाले அவரை பிடித்தார்கள். और उसे पकड़ लिया। என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை. देखिए क्या ही एक भयानक शब्द। பொதுவா இதோ நம்ம பெரிய ஒரு பாடுகள் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். और हम इसे एक दुख का सूची में नहीं शामिल करते, ஆனா இது பயங்கரமான ஒரு பாடு. लेकिन ये एक बहुत भयानक दुख है। இயேசு மேல கைய போடுறான். यीशु पर हाथ डाला, சும்மா போட்டுருவானா? क्या यूं ही डाल देगा?
இயேசு மேல கை போடுறதுக்கு ஏதாவது அவசியம் இருந்ததா? यीशु पर हाथ डालने का कोई कारण था? மேல கைய போட்டானா அது எவ்வளவு வார்த்தை. हाँ, ऊपर हाथ डाला यानी कितना बड़ा शब्द हो गया। இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தான். यीशु पर हाथ डाले और उसे पकड़ लिया, அதாவது அரெஸ்ட் பண்ணார், கைது செய்தார்கள். यानी उसे गिरफ्तार कर दिया। அது எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை. देखो क्या ही भयानक वातावरण। இயேசு என்ன குற்றம் செய்தார்? यीशु ने क्या गलती किया? எவ்வளவு மதிப்புக்குரியவராய் நடந்தார். क्या ही इज्जतदार थे, எவ்வளவு மேன்மையான சாட்சி உடையவராய் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார். और इस समाज में उसकी कितनी श्रेष्ठ गवाही थी। இந்த பொல்லாத மதவாதம், अब बुरा संप्रदायवाद அன்றைக்கு யூத மதவாதம், और यहूदियों के संप्रदाय, அது இந்த மாதிரி செய்ய வைக்கிறது. वो इस तरह करवा दिया। கள்ளனெல்லாம் ரோட்ல நடக்க விடுது, हाँ, जब डाकुओं को सड़क पर चलने दिया பரபாசை எல்லாம் ஃப்ரீ ஆக்கி விடுது. और परबास को रिहा कर दिया, இயேசு மேல கைய போடுறான். लेकिन यीशु पर हाथ डाले। இதெல்லாம் எனக்காகவும் உனக்காகவும். ये सब मेरे लिए और आपके लिए। இந்த மகிமையான இயேசு, ये तेजोमय परमेश्वर यीशु, சிருஷ்டிப்பிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் உண்டு. और सृष्टि करने में पिता पुत्र पवित्र आत्मा के काम शामिल है। இந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது மண்ணை கையில் எடுத்து உருவாக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி சேர்ந்தா செய்தார். और मनुष्यों को जब मुट्ठी में लेकर मिट्टी में से बनाया था, पिता पुत्र पवित्र आत्मा तीनों मिलकर बनाया। தன் கையினால உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன், சில மனிதர் சேர்ந்து அவர் மேல் கை போடுறாங்க. अब देखो, जो मनुष्य उसके मुट्ठियों में से बनाया गया, अब वही मनुष्य उसके ऊपर हाथ डालने का हिम्मत करते हैं। இயேசு நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டார். यानी यीशु मसीह हमारे कारण उसकी बेइज्जत की இது गई। ஒரு பயங்கரமான சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம். देखिए कितने भयानक दुर्दशा की अनुभव। ஒரு பெரிய மனுஷனை இவ்வளவு சிறுமைப்படுத்தினார்கள். देखिए बहुत बड़ा एक व्यक्ति का बेइज्जती किया गया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பெரிய அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ண போயாச்சுன்னா, अगर एक बड़ा सियासत नेता को गिरफ्तार करने जाता है சார் இப்படி ஆர்டர் வந்திருக்கு, தயவாய் வண்டியில் ஏறுங்கள், அப்படிதான் சொல்லுவாங்க. तो कैसे उनकी गिरफ्तार करते मालूम है? भाई साहब ऐसा हमें ऑर्डर मिला है, कृपया आप गाड़ी पर बैठ जाइए। திடீர்னு கை போட மாட்டான். अचानक उन पर हाथ नहीं डालते। ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசுவை எப்படி ட்ரீட் பண்ணார்கள். लेकिन हमारा प्रभु यीशु के साथ कैसे बर्ताव किया गया देखो। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இயேசுடைய இயலாமையினால அல்ல. ये सब प्रभु यीशु के असंभव के कारण नहीं। அவர் கெத்செமனே தோட்டத்தில் வச்சு பேதுருட்ட சொன்னாரு, वो गेदसमने वाटिका में होकर पतरस से कहा, பேதுரு பட்டயத்தை உன் உரையில போடு. पतरस अपने तलवार अपने मयान में डाल दे। அதுக்காக நம்ம இங்க வரல. और ये काम के लिए हम यहाँ पर नहीं நான் आए। இப்ப ஒரு நிமிஷம் பிதாவே இத ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொன்னா போதும். अगर एक पल अगर मैं पिता से विनती करूं कि पिता इसे रोक दो, 12 லெகியோன் தேவதூதர்கள் இங்க இறங்குவாங்க. और 12 पलटन के परमेश्वर के स्वर्गदूत उतर जाएंगे ஒருத்தனும் என்ன கை மேல கைப்பட முடியாது. कि एक भी मुझ पर हाथ डाल नहीं सकते। ஆனா இப்ப நான் அதிகாரத்தை காட்ட வரல. लेकिन मैं यहाँ पर अपना अधिकार दिखाने नहीं आया என் हूँ, பிள்ளைகள் பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு வரணும். बल्कि मेरे बच्चों को अधोलोक से स्वर्ग में लाना है। இனி என் பிள்ளைகள் பாதாளத்துக்கு போக கூடாது. आइंदा मेरी संतान नरक में नहीं जाना है, பாவத்திலே அழிய கூடாது. पाप में नष्ट नहीं होना है, பிசாசுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்க கூடாது. शैतान के बंधन में नहीं रहना है। அவங்கள மீட்டெடுக்கணும்னா நான் ரத்தம் சிந்தி ஆகணும். उन्हें अगर छुड़ाना है तो खून बहाना मेरे लिए जरूरी है। சிலுவையில் நான் பலி ஆகணும். क्रूस पर मेरा बलि होना ही है। அதுக்காக தான்ப்பா என் அதிகாரத்தெல்லாம் அங்க வெறுமையாக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கேன். इसलिए मेरे सारा अधिकार को मैं छोड़कर यहाँ काली आया हूँ। முடியாதபடினால அல்ல, कि शक्ति नहीं, ऐसा नहीं, அவர் இதுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். और जिसके लिए वह अपने आप को समर्पण किया। இன்னைக்கு நம்ம மதிப்பா வாழ்றோம். आज देखिए हमारी इज्जतदार जीवन है। இதெல்லாம் அவர் அன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டதன் விளைவுதான். ये सब उस दिन उसी की जो बेइज्जती की नतीजा है। அல்லேலூயா. हालेलुया। அவர் நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டார். वो हमारे लिए बेइज्जती हुआ। இன்னைக்கு அதனால் நாம் சாட்சியாய் வாழுகிறோம். आज जिसके चलते हम गवाह बनकर जी रहे हैं। சிந்தித்து பாருங்கள், இந்த குடி போதையில் இருந்தவர்கள், सोचकर देखो जो लोग शराब की नशे में थे, நல்ல வேலையில இருந்துட்டு जो अच्छे नौकरी में रहकर சாயங்காலம் குடிக்கிறது, शाम को दारू पीते, குடிச்சப்புறம் ஆளே வேற, और दारू पीने के बाद व्यक्ति ही बदल जाते, ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது, ना इज्जत ना सम्मान कुछ नहीं, தெருவில் விழுந்து கிடக்கிறது, इस सड़क पर गिर जाते, 4 பேர் தூக்கி கொண்டு வீட்டுல कि போடுறது. 4 जन उठाकर घर पर पहुंचाते। இப்படி எல்லாம் சிறுமையாய் வாழ்ந்த நம்மை इस प्रकार हम जो बेइज्जती जीवन बिता रहे थे, இயேசு இன்றைக்கு ரட்சித்து நல்ல சாட்சி உள்ள மரியாதை உள்ள மனிதர்களாய் மாற்றி இருக்கிறார். यीशु हमें उद्धार करके आज हमें
में एक इज्जतदार और एक सम्मानित व्यक्ति बनाकर रखा। அல்லேலூயா. हालेलुया। இது மாதிரி வேற பல்வேறு பாவங்கள் செய்தவர்கள் इस प्रकार जो लोग तमाम प्रकार की पाप किए, அப்பெல்லாம் இவர் மனுஷனான்னு கேட்டிருப்பார்கள், जब लोग उन्हें पूछते थे तू कोई इंसान भी नहीं, கேவலமா और பேசியிருப்பார்கள், उनकी बदनाम करते होंगे, ஆளு கூடி கூட அடிச்சிருப்பார்கள் और சிலர். लोग मिलकर उनकी पिटाई भी किए होंगे। அப்படியெல்லாம் சிறுமையாய் வாழ்ந்தவர்கள், इस प्रकार जो लोग दुर्दशा में जी रहे थे, பாவத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், जो लोग पाप के चलते अधमुआ जीवन बिताए, சிலரை பிசாசு பிடித்துக் கொள்ளுகிறது, और किसी किसी को दुष्ट आत्मा घेर लेता है, அவங்க சில இதெல்லாம் காட்டும் போது और उनका कुछ ऐसा नौटंकी को देखते समय கூடி நின்று பரியாசம் பண்ணுவார்கள், लोग मिलकर उन पर टट्टा उड़ाते हैं, அடிப்பார்கள், இதெல்லாம் செய்வார்கள். उनकी पिटाई करते हैं और कुछ करते அந்த हैं। பிசாசு பிடியினால तो சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். दुष्ट आत्मा के बंधन के कारण कुछ लोग बेइज्जती किसी की हुई। இப்படியெல்லாம் சமுதாயத்தில் சிறுமைப்படுகிற மக்களை மீட்பதற்காக इस प्रकार जो लोग समुदाय में जिनकी बेइज्जती होती थी उन्हें छुड़ाने के लिए இயேசு இந்த பாடுகளை அனுபவித்தார். यीशु ये तमाम दुख उठाया। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். ऐसे लोग अपना जीवन के ओर पलट कर देखिए। பாவத்தினால பிசாசினால சிறுமைப்பட்டிருந்த உங்களை ரட்சிப்பதற்காக तुम जो पाप के कारण शैतान के कारण बेइज्जती का जीवन बिता रहे थे, तुम्हें छुड़ाने। இன்னைக்கு 4 பேர் முன்னால நல்ல சாட்சியாய் வாழ்வதற்காக लेकिन आज 4 जनों के बीच में एक गवाह बनकर जीने के लिए, அன்னைக்கு இயேசு ஒரு கள்ளனை போல அவரை கைது செய்து கொண்டு और ये போனார். खातिर उस दिन यीशु को एक डाकू के समान गिरफ्तार करके ले गए। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, நான் முதல்ல வாசித்த வசனம், पहला हमने जो वचन पढ़ा, அதுல மத்தேயு 27:29 பார்க்கும்போது, मत्ती 27 का 29 में पढ़ते समय, முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி और कांटों पिन्नी, से एक मुकुट बनाकर அவர் சிரசின் மேல் வைத்து, उसके सिर पर लगाकर। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இயேசுவை தேசாதிபதி போர் வீரருடைய கையில ஒப்பு கொடுத்த உடனே अब जैसे यीशु को शासक ने सैनिकों के हवाले कर दिया, அவ முள்ளுனால ஒரு முடிய பின்னி அதை அவ தலை மேல வைக்கிறான். तब उन्होंने क्या किया, कांटों का एक मुकुट बनाकर उसके सिर पर लगा दिया, கோலினால சிரசுல அடிக்கிறான். और घोड़े की प्रहार उसके सिर पर किया। அப்ப தலையிலே அவர்கள் அடிக்கிறார்கள், तो सिर पर उन्होंने मारा, प्रहार किया, முட்கிரீடம் சூடினார்கள். कांटों का मुकुट पहना दिया, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக சிரசில் குட்டினார்கள் எழுதி இருக்கு. और यहोवा की स्तुति को चौथा लिखा है कि उसके सिर पर घूसे मारे। மத்தேயு 26:67 मत्ती 26 का 67 में, அங்கே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் அவர் விசாரிக்கப்படும் பொழுது वहां पर महायाजक के महल में जब उसे पूछताछ हुई, அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். तब उसके चेहरे पर थूके और उसे घूसे मारे। இப்படி அவர் தலையில என்ன செய்தாங்க, முட்கிரீடம் வச்சாங்க, அப்புறம் குட்டினார்கள் எழுதி तो இருக்கிறது. लिखा है उसके सिर पर कांटों का मुकुट पहना गया और उसे घूसे मारा। 5வது பாருங்க, மத்தேயு 27:30 சொல்லப்பட்டிருக்கிறது, पांचवा देखिए, मत्ती 27 का 30 में लिखा है, அவர் மேல் துப்பி उस पर थूके அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். और उस छड़ी लेकर उसके सिर पर प्रहार किया। தலையில முட்கிரீடத்தை வச்சிட்டு கோலால அடிக்கிறான், अब सोचो, सिर पर कांटों का मुकुट है और उसके ऊपर छड़ी से मारा குட்டுகிறான். और घूसे मारा। அப்ப சிரசில் அவர் அடைந்த பாடுகள், तो सिर पर कितना तकलीफ उठाया, முட்கிரீடம் சூடினார், कांटों का मुकुट पाया, கண்டவன் கைனால குட்டப்பட்டார், फलाना फलाना व्यक्ति अपने हाथों से घूसे मारे, கோலினாலே சிரசிலே और அடிக்கப்பட்டார். छड़ी से उसके सिर पर प्रहार हुई। நம்ம தலைன்னு சொல்லும் பொழுதே நம்முடைய சிந்தனை மிக முக்கியமானது. और सिर यानी हमारे विचार बहुत ही जरूरी है, தலைக்குள்ள இருக்கிறது மூளை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன். और सिर में सबसे मुख्य अंग क्या है, बेजा। அந்த சிந்தனை தான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. क्योंकि बेजा जो जहां से सोच निकलती है वही हमें चलाती है, சிந்தனையில உருவாகிறது தான் செயலாக மாறுகிறது. और जो भी सोच में उत्पन्न होता है वही क्रिया में प्रकट होता है, பார்வையாக, नजर के रूप में, நடக்கையாக, चलने के रूप में, எல்லாம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ये सब शुरू यहाँ से होता है। அதான் ஒரு ஹெட் ஆபீஸ் மாதிரி செயல்படுகிறது. ये मुख्यालय के जैसे कार्य करता இந்த है। மனுஷனுடைய சிந்தனை கெட்டு போய் தான் வாழ்க்கையே நாசமாகிறது. अगर एक मनुष्य का सोच बिगड़ जाता है तो उसका जीवन बिगड़ जाएगा।
जाएगा। பாவம் அங்கதான் வந்து ஏறுகிறது. पाप यहाँ आकर चढ़ता है। ஏவாளிடத்தில் முதல் பாவத்தை பிசாசு ஊட்டின பொழுது सबसे पहले जब हवा के पास शैतान ने पाप को घुसाया, அவன் ஒரு சிந்தனை விதையை போட்டுட்டு போயிட்டான். उसने उसकी विचार में सोच में एक बी बो दिया। நீ இதை சாப்பிட்டு பார், தேவர்களைப் போல் மாறி कह விடுவாய். दिया तुम इसे खाकर देखो, मानो तुम ईश्वर बन जाओगे। அது வந்து மீறுதலின் பாவம். ये है एक अपराध नाम की पाप। அந்த பாவம் செய்யறதுக்கு ஒரு சிந்தனைய தட்டி அவளை ஊட்டி விட்டுட்டு போயிட்டான். देखिए पाप करने के लिए, उसे उकसाने के लिए उसके सोच में एक शब्द डाल दिया। அப்புறம் அந்த சிந்தனை அவளுக்கு செயல்படுது. तब वो विचार उसके अंदर चलने लगा। பார்க்க நல்லா தானே இருக்கு, दिखने में तो सही है, அப்படி சொல்லி அவ போய் எடுத்து சாப்பிடுறா. ऐसा बोलकर वो जाकर खाने लगी। பாவம் சிந்தனையில இருந்து தான் புறப்படுது. पाप की शुरुआत यहाँ सोच विचारों में होता है। சிந்தையில் பாவம் கற்பந்தரித்து பாவக்கிரியையாக வெளிப்படுகிறது. कि हमारे भेजे में या हमारे सोच विचार में पाप का गर्भधारण होता है और प्रकट होता है। நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்த இயேசு, हमारे पापों को क्षमा करने के लिए आया यीशु, நம்முடைய பாவத்தின் தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து உயிர்த்த இயேசு, हमारे पापों का दंड अपने ऊपर क्रूस पर उठाने वाला यीशु, மூன்று விதமான பாடுகளை தலையிலே அனுபவித்திருக்கிறார். 3 प्रकार का दर्द अपने शरीर पर उठाया। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படும் பொழுது நம்ம சிந்தனையில பெரிய மாற்றம் வருகிறது. इसलिए जब हम यीशु के लहू से छुड़ाए जाते हैं, तब हमारे सोच विचार में एक बड़ा परिवर्तन आता है। அதுவரைக்கும் நமக்கு இருக்கிறது அக்கிரம சிந்தை, तब तक हमारे अंदर अधर्मों का विचार होता है, பாவம் நிறைந்த சிந்தை. तब तक पाप भरा सोच होता है। இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது लेकिन जब यीशु के लहू से धोए जाएं, நம்முடைய சிந்தனை சுத்திகரிக்கப்படுகிறது. तब हमारे सोच विचार स्वच्छ किया जाता ஒரு है, புதிய மனிதனுடைய சிந்தையாய் மாறுகிறது. मानो एक नया मनुष्य के विचार सा पैदा होता है। களங்கமற்ற இருதயம் உள்ள சிறு பிள்ளையின் இருதயம் போல மாறுகிறது. एक निष्कलंक बालक के सोच के नहीं हमारी सोच उत्पन्न होता அப்போ है। இயேசுடைய சிலுவை பாடுகளில் அவர் தலையில் பட்ட பாடுகளும் உண்டு. तो यीशु के क्रूस दुख में सिर का दुख भी है। இந்த மூன்று விதமான பாடுகளை அவர் அனுபவித்தார். ये 3 प्रकार का दर्द वो सह लिया। இன்று நம்முடைய பொல்லாத சிந்தை நல்ல காரியங்களை யோசிக்கிறதாய் மாறி இருக்கிறது. इसलिए आज हमारे बुरी सोचे अच्छे बातों को सोचने वाली बन गई। பைபிள் வசனங்கள் சிந்தையில் தங்குகிறது. इसलिए बाइबल का वचन हमारे विचारों में बैठता है, ஆவியானவர் பேசுகிறது நம்முடைய சிந்தனையில் தொனிக்கிறது. और आत्मा जी के ध्वनि हमारे सोच विचारों में बैठता है, ஏன்னா அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுனால, क्योंकि वो शुद्ध की गई है, இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே வந்திருக்கிறதுனால. क्योंकि यीशु के लहू के अधीन आने से அங்கே அந்த பிசாசு இனி குடியேற முடியாது. इसलिए वहां पर आइंदा शैतान आकर वास नहीं कर सकता है। அவனுடைய சிந்தனைகளை கொண்டு போட்டு நம்மை குழப்ப முடியாது. वो अपने सोच विचारों को डालकर हमें हैरान नहीं कर सकता है। அப்போ பாவ மன்னிப்பில் இது ஒரு பகுதியாக இருக்கிறது. इसलिए पाप की क्षमा में ये भी एक भाग है। நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் சுத்திகரித்தார். हमारे जीवन भर को शुद्ध किया। அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய சிந்தனை வாழ்க்கை. उनमें से महत्वपूर्ण है हमारे सोच विचार। அல்லேலூயா. हालेलुया। அவர் நம்முடைய மனசாட்சி அவருடைய இரத்தத்தால் சுத்திகரித்தார் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். इब्रानियों में हम पढ़ते हैं कि उसने हमारे बुद्धि विवेक को अपने लहू से शुद्ध किया। மனசாட்சி கான்சியஸ்னஸ் என்பது और जिसे कहते हैं कि विवेक बुद्धि विवेक, கான்சியன்ஸ் அது வந்து ஒரு தராசு போன்றது. और ये जो विवेक है एक तराजू के समान है, எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம மனசுல தீர்மானிக்க கூடியது அந்த மனசாட்சி. कि भला क्या है बुरा क्या है इसे तौलने का क्षमता रखता है ये दिमाग। அப்போ அந்த மனசாட்சி கழுவப்படாமல் இருந்த காலத்திலே, और जबकि हमारे विवेक धोई नहीं गई थी, அது சில தப்புகளை ஓகே ஒண்ணுமில்ல தப்பில்ல அப்படி சொல்லும். तब कुछ गलतियों को ये सोचकर समझौता कर लेता है कि ये ठीक है सही है। அப்ப அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு யாராவது தப்புன்னு சொன்னா சண்டைக்கு போவோம். तो हम गलती करने के पश्चात कोई कहते कि तुमने गलती किया, तब हम उनसे झगड़ने लगते हैं, ஏன்னா நம்ம மனசாட்சி சொல்லுது அது ஒண்ணும் தப்பு கிடையாது. क्योंकि हमारा मन हमारा बुद्धि विवेक कहते कि ये कोई गलत नहीं, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன். सब लोग करते हैं मैं भी करता हूं, அந்த பெரிய மனுஷங்க எல்லாம் செய்யறாங்க நான் ஏன் செய்யக்கூடாது? जबकि बड़े बड़े लोग करता है तो मैं क्यों ना करूं। இப்படியே நம்மள பாவத்துல கொண்டு போகுது. इस प्रकार हमारा विवेक हमें पाप में ले ஆனா चलता है। இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், लेकिन यीशु के लहू से जो कई छुड़ाए गए, அந்த சுத்திகரிப்புல நம்ம மனசாட்சியும் கூட சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. और उसके शुद्ध करने के द्वारा हमारा विवेक भी शुद्ध हो அப்ப गया। இனி வசனங்கள் உள்ளே தங்கும். आइंदा वचन अंदर टिकेंगे, ஆவியானுடைய ஆளுகை அங்கே இருக்கும். आत्मा परमेश्वर का प्रभुता वहां पर அப்ப होगी। எது சரி எது தவறுன்னு கரெக்டா நிதானிப்போம். तब ढंग से हम समझ पाएंगे कि गलत क्या है और सही क्या है। பைபிள் இப்படி சொல்லுகிறது. बाइबल में तो ऐसा लिखा है, வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லி वचन में प्रभु ने ऐसा कहा है, இதுதான் கரெக்ட். तो यही सही। அப்படி நம்ம மனசாட்சியே ஒரு வித்தியாசமா புதுசா மாறிடுது. इस प्रकार सोचने की क्षमता प्राप्त कर हमारा विवेक नया बनता है। இதெல்லாம் சும்மா வந்ததல்ல. ये सब यूं ही नहीं आया,
இயேசு சிலுவையில் விலை கொடுத்து வாங்கினார். परंतु क्रूस पर यीशु मसीह दाम देकर खरीद लिया। அல்லேலூயா. हालेलुया। பாடுகளை சகித்து நமக்கு பெற்று தந்தது. दुख उठाकर हमें दिलवाया है। கெட்ட கெட்ட சிந்தனை உள்ளவனாய் இருந்தேன். जो बुरे बुरे विचार के था, இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால எவ்வளவு நல்ல சிந்தையை தந்திருக்கிறார். आज अनुग्रह रूप से परमेश्वर मेरे विचारों को स्वच्छ किया है। ஒரு யூஸ்லெஸ்ஸா சிந்திச்சிட்டு கிடந்தேன். एक निकम्मा सोचों में था என் கற்பனையே ஒரு அவசியம் இல்லாத கற்பனைகளா இருந்தது. और मेरी कल्पना बुरी बुरी कल्पनाएं थी। இன்னைக்கு இயேசுவுக்குள் எவ்வளவு நல்ல சிந்தை. लेकिन आज यीशु में आने के कारण बेहतरीन सोच। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. यानी मसीह का विचार सोच तुम्हारे अंदर भी रहे। தேறுகிறவளின் சிந்தனை உடையவர்களாய் இருங்கள். और प्रवीण बनने वालों के विचार तुम्हारे अंदर भी होवे। பரிசுத்த சிந்தை உடையவர்களாய் இருங்கள். तो पवित्र विचार रखने वाले बनो। இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. ये सारी बातें बाइबल हमें எப்படி सिखलाती இதை है। பெற்றுக்கொண்டோம்? कैसे हमने प्राप्त किया? இயேசுவின் இரத்தத்தால். यीशु के लहू से। இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோம். यीशु के लहू से धोए गए। அதான் அந்த பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடின. इसलिए सारी पुरानी बातें हमसे दूर हो गए। எல்லாம் புதுப்பிக்கப்பட்டன. बल्कि हम सब नया बनाए गए। இயேசு தன் சிரசில் இந்த காயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். यीशु अपने सिर पर सारे जख्म के कारण उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து பாருங்கள், ஆறாவதாக அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். अगला देखिए, छठवा, उसके गाल में तप्पट मारा। மத்தேயு 26:67. मत्ती 24 का 67। அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். उसके चेहरे में थूक कर घूसे मारे, कुछ लोग उसे तमाचा मारा। இதெல்லாம் இந்த ரோம போர்ச்சேவர்கள். ये सब कौन किया? रोमियो की सिपाही கன்னத்தில் அடிக்கிறான். कि गाल पर तमाचा मारा। அதே மாதிரி இந்த பிலாத்து கிட்ட வரதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியன் அரண்மனையில் விசாரணை நடந்த பொழுது इस प्रकार पिलातुस के पास आने के पहले महान याजक के घर पर अदालत हुई। யோவான் 18:22 சொல்லி இருக்கிறது. यूहन्ना की 18 की 22 में लिखा है, அந்த பிரதான ஆசாரியனுடைய சேவகன் ஒருவன் இயேசுவை அறைந்தான். महायाजक के सिपाहियों में से एक प्रभु यीशु के गाल में तप्पट मारा। இப்படியா பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்றதுன்னு பட்டுன்னு ஒரு அடி அடிச்சான். महायाजक के साथ तुम ऐसा जवाब उत्तर देते हो बोलकर उसके गाल में तप्पट मारा। அல்லேலூயா. हालेलुया। அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனிடத்திலிருந்து, वो महायाजक के कर्मचारी से, இந்த போர் வீரர்களிடத்திலிருந்து वो सैनिकों से கன்னத்தில் அறையப்பட்டார். उनके हाथों से गाल पर तप्पट मारा गया। அல்லேலூயா. हालेलुया। எங்க அடிச்சாலும் சரி, கன்னத்தில் அடிக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு கஷ்டமான देखिए, காரியம். कहां भी मारे परवाह नहीं, लेकिन तमाचा मारना गाल पर यानी बहुत ही दर्दनाक चीज है। இந்த மகிமையான இயேசு, जो तेजोमय यीशु, ஒளிமயமானவர், जो तेजोमय है, அக்கினிமயமானவர், जो आग की नाई है, அதெல்லாம் வெறுமையாக்கி எங்க வச்சிட்டு वो सब शून्य बनाकर छोड़कर மனுஷகுமாரனா உலகத்துல வந்து मानव बनकर इस जगत में आकर இப்படிப்பட்ட பட வேண்டாத பாடெல்லாம் படுறார் ஐயா. इतने तमाम असहनीय दुख उठाया। இதெல்லாம் அவர் ஒரு மனுஷகுமாரனா சந்திக்கும் போது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? जब एक मनुष्य का पुत्र बनकर सामना किया तो उसका दिल में क्या सोच आया होगा। ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். लेकिन सब सह लिया। அவர் நம்மை நினைத்து ஏற்றுக்கொண்டார். वो हमारे कारण सह लिया। இதுக்கெல்லாம் என் கன்னத்தை நான் திறந்து கொடுக்கலன்னா என் பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்படுவார்? अगर मैं अपना गाल इनके लिए ना दिखाऊं तो मेरे लोग उद्धार कैसे पाएंगे? கால காலம் நரகத்து போயிருவார்களே. वे सब युग युग में नरक में चले என் जाएंगे। பிள்ளைகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும். इन लोगों को किसी तरह मैं छुड़ा लूं। என்ன செய்தாலும் பரவாயில்ல. मेरे साथ कुछ भी करो, कोई परवाह नहीं। நான் தலையிலிருந்து ஒரு ஸ்டெப்பா சொல்லிட்டு வரேன். मैं सिर से लेकर एक एक अंगों के बारे में बताते आ रहा हूं। எங்கும் அடியும் வேதனையும் சிறுமைப்படுத்தப்படுதலும் தான். एक भी जगह बचा नहीं जहां पर मारा नहीं गया, जहां पर प्रहार नहीं किया गया। முகத்தில் கன்னத்தில் அறைந்தார்கள். उसके गाल में तप्पट मारे। 7வது பாருங்க, 7वां देखिए, மார்க் 15:19 சொல்லுகிறது, मार्कुस की 15 का 19 में लिखा है, அவர் மேல் துப்பினார்கள். उस पर थूके। இது பிரதான ஆசாரியன் அரண்மனையில் நடந்தது. ये महान याजक के महल में हुआ। அடுத்தது மத்தேயு 26:67ல, अगला मत्ती का 24 का 67 में, இது பிலாத்து அரண்மனையில் நடந்தது. ये जो घटना पिलातुस के महल में हुआ, அவருடைய முகத்தில் துப்பி, उसके चेहरे में थूके। எப்படி देखो, அடிக்கிறது மட்டும் போதாது, கன்னத்துல என்ன பண்றான், முகத்துல என்ன பண்றான்,
துப்புகிறான் ஐயா. ना केवल मारा बल्कि देखो उसके चेहरे में थूक दिया। இதெல்லாம் நம்ம இப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டா अब कल्पना कीजिए अगर हमारे साथ ऐसा की जाएगी எப்படி இருக்கும்? तो सोचो क्या होगा। இதெல்லாம் எனக்காக உனக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். ये सब मेरे लिए और आपके लिए प्रभु यीशु मसीह ने उठा लिया। இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுதெல்லாம் இயேசு மேல அளவில்லாத பாசம் வரணும். इसलिए जब जब हम इन बातों को याद करेंगे तो परमेश्वर के प्रति एक अपार प्रेम उंडेलना है। இதே போல இன்னொருத்தரை நீ காட்ட முடியுமா? क्या उसके जैसा और किसी व्यक्ति को आप दिखा सकते हैं? எனக்காக இவர் இப்படி செய்தார்னு யாரையாவது காட்ட முடியுமா? मेरे लिए ये भाई ने दुख उठाया ऐसा क्या आप किसी को दिखा सकते இந்த हैं? மகா பெரிய இயேசு, ये महान यीशु வார்த்தையினால் அகிலாண்டத்தை நடத்துகிற இயேசு, जो अपने शब्दों से ब्रह्मांड चलाने वाला यीशु எனக்காக கன்னத்தில் துப்பப்பட்டார். मेरे लिए अपने गाल में थूक खाया। வார்த்தையை சொல்லவே நமக்கு கஷ்டமா இருக்கிறது. देखिए बोलने के लिए भी हमें शर्मिंदा महसूस होता है। எட்டாவதாக आठवां பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு. पुराने नियम में एक वचन है, ஏசாயா 50:6. यशायाह नबी का किताब 50:6। அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். मारने वालों के लिए मैंने अपना पीठ दिखाया और मेरे जबड़ों का दाढ़ी का बाल नोचने वालों के लिए मैंने अपना गाल सौंप दिया। அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. अपमान और थूक के लिए अपना चेहरा न छुपाया। அப்ப இது ஏசாயா இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். तो देखिए यशायाह नबी ने यीशु के प्रति भविष्यवाणी कहा है। அவர் முகத்தில் கன்னத்தில் அறையப்பட்டது மட்டுமல்ல, ना केवल उसके गाल में तमाचा मारा गया, முகத்தில் உமிழப்பட்ட அல்லது துப்பப்பட்டது மட்டுமல்ல, ना सिर्फ उसके चेहरे में थूका गया, தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். परंतु उसके दाढ़ी के बाल नोच दिए, கடுமையான வேதனைப்படுத்தினார்கள். जो खूब उन्हें दुख पहुंचाया, ரொம்ப கீழ்த்தரமா கேவலமா நடத்தினார்கள். बहुत ही उसके साथ नीच हरकतें की। அவர் அழகு நிறைந்தவர் என்று உன்னத பாட்டுல நம்ம பார்க்கிறோம். श्रेष्ठ गीत में हम पढ़ते कि वो बहुत खूबसूरत है। வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தோட காட்சி எவ்வளவு பிரகாசமாக இருந்தது. प्रकाशित वाक्य के पहला अध्याय में लिखा है कि उसके दृश्य क्या ही सुंदर था। அதே இயேசுவின் முகம் वही यीशु का चेहरा இன்னைக்கு எப்படி இருக்கிறது? देखिए वहां पर कैसे लगा। அதான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதினார். इसलिए यशायाह ने 53वां अध्याय में लिखा அவரை है, பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. जब हमने उसे देखा तब पसंद करने लायक उसके चेहरा नहीं थी, அவரிடத்தில் ஒரு அழகும் இல்லை, ना उसके पास कोई खूबसूरती था, சௌந்தரியம் இல்லை. ना कोई सुंदरता दिखी। அப்படியே அந்த ஏசாயா தரிசனத்துல பார்த்து எழுதி கொண்டே इस இருக்கிறார். प्रकार दर्शन में यशायाह देखकर लिख रहा है। அவருடைய முகம் ஒரு அழகில்லாத முகமாய் அன்றைக்கு மாற்றப்பட்டது. उस दिन उसके चेहरे देखने लायक नहीं रहे, மிக பரிதாபமான நிலையில் மாற்றப்பட்டது. बहुत ही बेचारा दिखने लगा। இன்றைக்கு நம்முடைய முகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. आज देखिए हमारा चेहरा में खूबसूरत है। குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல நம்ம ஃபேஸ பார்த்தா ஒரு மதிப்பு கொடுக்கறோம். परिवार में, नौकरी स्थल में, समाज में हमारे चेहरा देखने पर हमें लोग आदर करते அது हैं। நம்முடைய ஐடென்டிட்டி. ये हमारी एक पहचान, என்னுடைய முகம் என்னுடைய ஐடென்டிட்டி. मेरा चेहरा मेरे लिए एक पहचान। இப்ப இயேசுக்கு எப்படி ஐடென்டிட்டி? देखिए यीशु का कैसा पहचान रहा। துப்பலும் முடிய பிடிச்சு இழுக்கிறதும் பயங்கரமா இருக்கிறது. थूकना और बाल नोचना क्या ही भयानक रहा। இன்னைக்கு கண்ணாடி முன்னால நின்னு ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கல்ல, आज तुम आईना के सामने अपने आप को कितना सजाते हो ना। இயேசுவின் முகத்தப்பா. एक बार यीशु का चेहरा देखिए। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் உன் முகம் இன்னைக்கு அழகா இருக்கு. इसलिए उसके कारण आज तुम्हारा चेहरा सुंदर है, அதனாலதான் ஒரு ஆரோக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. इसलिए तुम्हें एक चंगाई मिली है, அதனாலதான் இந்த ஒரு ஐடென்டிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. इसलिए तुम्हें एक अच्छा पहचान भी मिला है, ஓரளவு நல்ல சாட்சி கிடைச்சிருக்கு. इसलिए तुम्हें अच्छी गवाही भी प्राप्त हुई है। இதுக்காக இயேசு தன்னுடைய அழகையும் தன்னுடைய முக ரூபத்தை எல்லாம் இழந்தார். लेकिन इसके लिए यीशु मसीह अपनी खूबसूरतता, सुंदरता सब गवा दिया। அல்லேலூயா. हालेलुया। அதனால அழகுல பெருமைப்படக்கூடாது. इसलिए अपने खूबसूरती के चलते घमंड ना करें। முகத்துக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்குன்னு எல்லாம் பெருமையா நினைக்க கூடாது. हाँ, मेरा चेहरा को देखने पर लोग पहचान लेते, इस कारण घमंडित ना होवे। நான் போனா மதிக்கிறாங்க அப்படி எல்லாம் பெருசா நினைக்க கூடாது. हाँ, मैं कहीं जाने पर मेरा लोग आदर करते, ऐसा घमंड ना करें। அந்த மாதிரி நினைவு வரும்போது जब इस तरह की सोच आते हैं, உடனே அந்த இயேசுவின் முகத்தை
முகத்தின் சிந்தனையை வச்சு கவுண்டர் பண்ணணும். तुरंत वहां पर यीशु का चेहरा को सामने लाइए. இதெல்லாம் எனக்கு கிடைச்சது என் இயேசு எனக்காக தன்னை தாழ்த்தினபடி. ये सब आदर सम्मान मुझे इसीलिए मिला कि क्योंकि यीशु मसीह अपने आप को नम्र किया, அவர் முகத்தை உமிழ்நீருக்கு ஒப்பு கொடுத்தார், कि उसने अपना चेहरे पर थूकने के लिए समर्पण அறைகளுக்கு किया, ஒப்பு கொடுத்தார், गुस्से मारने के लिए सौंप दिया, தாடை மயிரை பிடித்து இழுத்து வேதனைப்படுத்துறதுக்கும் ஒப்பு கொடுத்தார். उसके बाल नुचवाए जाने के लिए उसने अपने आप को सौंप दिया. அல்லேலூயா. हालेलुया. அழகின் சீகரம் நீ அந்த கேடடைந்தீ, அன்பின் ஆழம் நீ அசட்டை செய்யப்பட்டீ, அற்புத தேவன் நீ அடிபட்டி சிலுவையில் அத்தனையும் ஏற்றி அடிமையை விடுவித்தீ, அத்தனையும் ஏற்றி அடிமையை விடுவித்தீ. உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நான் செய்தேக, உம்மிடம் என்னை தந்தேனிதோ, உருவாக்கும் என்னை உம்மை போல, உம்மிடம் என்னை தந்தேனிதோ, உருவாக்கும் என்னை உம்மை போல. அல்லேலூயா. हालेलुया. அந்த அழகு முகம் நமக்காய் அந்த கேடு அடைந்தது. देखिए उसके खूबसूरत चेहरा की बदसूरत हमारे कारण हो गया, என்னை மேன்மை உள்ளவனாய் மாற்றுவதற்காக. इसलिए कि मुझे सम्मानित व्यक्ति बनाने. அவர் மறுரூபம் மலையில அவருடைய மறுரூபம் ஆன பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. अंदर पहाड़ में जब उसकी चेहरा की रूप बदल गई तब सूरज के नाई चमक, அந்த பிரகாசத்தை என் வாழ்வில் கொண்டு வருவதற்காக, और वो उजाला मेरे जीवन में लाने के लिए, அந்த பிரகாசத்தை எனக்குள்ளும் என் முகத்திலும் வெளிப்படச் செய்வதற்காக, और वैसी उजाला रोशनी मेरे जीवन में मेरे चेहरा में देने, தன்னுடைய முகத்தை இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தார். अपनी चेहरा के आकार बिगड़ने के लिए अपने आप को समर्पण किया. அல்லேலூயா. हालेलुया. அப்பா அவருடைய வியர்வை சொன்னேன், அவருடைய தலை சொன்னேன், அவருடைய முகத்தை குறித்து சொன்னேன். तो देखिए मैंने उसके पसीने के बारे में बताया, उसके सिर के बारे में बताया और उसके चेहरे के बारे में बताया. ஒன்பதாவதாக नौवा யோவான் 19:17, यूहन्ना 19:17, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு वह अपना क्रूस लादे हुए எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். और इब्रानी भाषा में कबाल स्थल नाम के गोलगदा में गया. இங்கே அவருடைய தோள்களில் சிலுவை சுமந்தார். यहाँ पर वो अपने कंधों पर क्रूस लादा. அவருடைய தலை, அவருடைய முகம், அடுத்து அவருடைய தோள், उसके सिर, उसके चेहरा, अब उसके खांदे, அவருடைய தோள்களில் சிலுவையை சுமந்தார். उसके कंधों पर क्रूस उठाया அந்த சிலுவை மரத்தை சுமந்தார். और क्रूस का झाड़ उठाया அதை சுமந்து கொண்டு கொல்கதா மலையில் ஏறி போனார். और सूली उठाकर गोलगधा में गया. அதுக்கு முன்னால எத்தனை அடி, எத்தனை வேதனை. उसके पहले बहुत सारे मार पिटाई दर्द, அதுக்கு மேல இந்த சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். और इनके ऊपर क्रूस लाद कर चल रहे ஒரு हैं. கட்டம் வந்த பொழுது जब एक वक्त आया அந்த பொல்லாத அதிகாரிகளுக்கே ஒரு இரக்கம் தோணிருச்சு. तब एक दुष्ट अधिकारियों में एक दया प्राप्त हुई. அங்க ஊர்ல இருந்து வந்த சீமோன் என்கிறவனை பிடிச்சு இவர் சிலுவை அவன் தோள்ல ஏத்துனாங்க. और गांव से आया हुआ सिमोन के कंधों पर एक क्रूस को लाद दिया. அந்த அளவுக்கு இயேசு சிலுவையை சுமந்தார். यहाँ तक यीशु ने क्रूस उठाया. அல்லேலூயா. हालेलुया. வாஸ்தவ வசனத்துல சொல்லிருக்கு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு. और जिस वचन में हम पढ़ते कि अपना क्रूस उठाकर, இயேசுவின் சிலுவை, यीशु का क्रूस, அது என்ன சிலுவை? वो कौन सा क्रूस? நம்முடைய பாடுகளின் சிலுவை, हमारे दुख के लिए क्रूस, நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்ட சிலுவை, हमारे पापों को चढ़ाया हुआ क्रूस, நம்முடைய சாபங்கள் சுமத்தப்பட்ட சிலுவை, हमारे श्रापों को चढ़ाया हुआ நம்முடைய क्रूस, நோய்கள் சுமத்தப்பட்ட சிலுவை, हमारे रोगों को चढ़ाया हुआ क्रूस, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு தண்டனை எல்லாம் சுமத்தப்பட்ட சிலுவை. हमें आने वाले मिलने वाले दंड को चढ़ाया हुआ क्रूस, அதுதான் இயேசுவின் சிலுவை. वही है यीशु का क्रूस. அதை சுமந்து கொண்டு उसे उठाकर கொல்கதாவுக்கு போனார். गोलगधा में गया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா.
हालेलुया। நான் முதல்ல ஒரு பாயிண்ட்ல சொன்னேன், நாம் சுமக்க தேவையில்லை. पहले मैं एक बिंदु में कहा कि हमें उठाने की जरूरत नहीं, அவர் எல்லா சேர்த்து சிலுவையில சுமந்து விட்டார். क्योंकि सब मिलाकर वो उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசம் தான் நம்மை எழும்ப பண்ணுகிறது. ये विश्वास ही हमें उभार करता है, வியாதியிலிருந்து சுகம் தருகிறது, यही हमें रोग से चंगाई देती है, பாவத்திலிருந்து மீட்பு தருகிறது, यही पाप से हमें छुड़ाती है, பிசாசின் அதிகாரத்திலிருந்து यही விடுதலையாக்குகிறது, दुष्ट आत्मा के बंधन से छुड़ाता है, சாப கட்டுகளை உடைக்கிறது. शराब के बंधनों को चूर चूर இது करता है। எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போனார். और ये सब के लिए कुल मिलाकर वो क्रूस उठा कर गया। அல்லேலூயா. हालेलुया। அதனால இங்க தான் நம்முடைய அந்த அடிப்படை வெற்றி இருக்கிறது. इसलिए यहाँ पर हमारी बुनियादी विजय है। சிலுவை பற்றி நல்லா புரிந்து கொள்ளணும். क्रूस के बारे में बलिबांति समझ लो, இந்த சிலுவையில் வெளிப்பட்ட கிருபையை 100% அனுபவித்துக் கொண்டே வாழணும். और क्रूस पर प्रकट हुआ अनुग्रह को 100 का 100% आप लागू कर लीजिए, அந்த கிருபைக்குள் நிலை நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். और अनुग्रह में टिकने वाले संतान बनो। அல்லேலூயா. हालेलुया। எந்த பாரம், வியாதியை பற்றியோ பிசாசின் கிரியை எதை பற்றி பாரம் வந்தாலும் உடனே அங்க அது சிலுவையை தான் நினைக்கணும். चाहे रोग आए, चाहे बीमारी आए, चाहे कोई भी बोझ आए, तुरंत सोच कहां पर जाना है? क्रूस की तरफ। இதெல்லாம் என் இயேசு சுமந்து தீர்த்து விட்டாரே, ये सब मेरा प्रभु यीशु ने उठा இனி लिया, நான் சுமக்க தேவையில்லையே. इसलिए मुझे उठाने की जरूरत नहीं। ஒரு ஆள் சுமந்தா போதுமே, एक व्यक्ति उठा लिया तो काफी है, அவர் சுமக்கிறத நான் ஏன் திரும்ப சுமக்கணும்? जबकि उसने उठा लिया तो मैं क्यों उठाऊं? அல்லேலூயா. हालेलुया। ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. एक तमाशा कहानी बताते हैं। ஒருத்தர் கார் ஓட்டிட்டே போனாராம். एक व्यक्ति गाड़ी चला रहे थे, அப்போ ஒரு பாட்டியம்மா தலையில காய்கறி கூடைய சுமந்துட்டே போனாங்களா. तब एक दादी माँ सब्जियों से भरी टोकरी अपने सिर पर लाद कर चल रही थी। காரை நிறுத்தி அவங்கள ஏத்தினார். तब उसने गाड़ी को रोककर उन्हें गाड़ी के अंदर लिया, பேக் சீட்ல உட்கார்ந்துட்டாங்க. और पीछे के सीट में बैठ गई। கொஞ்ச தூரம் போகும்போது இவர் கண்ணாடியில பாக்குறாரு, அந்த அம்மா தலையில பெட்டியை வச்சுட்டு और உட்கார்ந்துருக்காங்க. थोड़ी दूर गाड़ी जाने के बाद इन्होंने सामने के आईना में देखा, पीछे वो बूढ़ी माँ बैठी है, लेकिन सिर पर ठोकरी को रखते हुए बैठी है। அவர் சொன்ன, பாட்டி இப்ப எதுக்கு தலையில சுமந்துட்டு இருக்கீங்க? तब उसने पूछा, दादी माँ आप अपने सिर पर ठोकरी क्यों लाद रखे हो? அந்த அம்மா சொன்னாங்க, तब उसने कहा, ஐயா உன் கார் என்ன சுமக்கிறது பரவாயில்லப்பா, என் பெட்டியும் சேர்த்து சுமக்காண்டாப்பா. भाई साहब आपके गाड़ी मुझे तो ले चलती है, ठीक है, मेरा ठोकरी को क्यों उठाकर चलना है? டிரைவர் சிரிச்சிட்டு சொன்னாரு, तब ड्राइवर हंसकर कहा, ஏமா நீ தலையில வச்சிருந்தாலும் கார் தான் அந்த வெயிட்ட சுமக்குது. ए दादी माँ, चाहे आप अपने सिर पर क्यों न रखे तो भी गाड़ी ही उसकी वजन उठाकर चलती है। கார் சுமக்குதுல, அப்புறம் நீ ஏன் சுமக்கணும்? சீட்ல இறக்கி வை. जबकि तुम गाड़ी पर सवार हो गए हो तो अपने सिर पर क्यों रखती है? कुर्सी में रख दो। நம்ம சிரிக்கிறோம், நம்மளும் இப்படிதான் பண்றோம். हम हंसते, लेकिन हकीकत में हम भी वैसा ही करते हैं। நம்ம இப்போ இயேசுவாகிய காருக்குள்ள வந்தாச்சுல்ல. अब यीशु के नाम के गाड़ी पर हम सवार है। இயேசு நம்மையும் சுமப்பார், நம்முடைய எல்லா பாரங்களையும் சுமப்பார். यीशु हमें भी उठा लेगा, संभालेगा, हमारे बोझों का जिम्मेवार भी लेगा। அப்புறம் நீ இயேசுக்குள்ள வந்துட்டு திரும்பியும் பெட்டி சுமந்துட்டு இருந்தா लेकिन यीशु में आने के बाद और भी तुम अपना बोझ को उठाकर चलोगे அது என்ன அர்த்தம்? அது तो क्या मतलब बनी? இயேசுவின் மேல இறக்கி வை. यीशु पर छोड़ दो। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சுமந்துட்டானா திரும்ப நம்ம சுமக்க வேண்டிய தேவையில்லை. जबकि यीशु बोझ उठा लिया तो हमें उठाने की जरूरत नहीं। இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் 10 15 வருஷம் 20 வருஷம் சாட்சி எழுமனாலே பாரமா இருக்கு. लेकिन आज बहुत सारे विश्वासी लोग जिनकी 10-15 साल हो चुकी, लेकिन गवाही के लिए खड़े होते तो क्या कहते मालूम है? बोझ ही बोझ है भाई। எத்தனை வெற்றியின் சாட்சிகளை கேட்க முடியுது? और कितने लोगों की जयवंत की गवाही सुनने को मिलता है। எல்லாம் பாரத்தின் சாட்சி. बल्कि सबकी गवाही कैसी है? बोझ बोझ दुख। இயேசு ஆரம்பத்திலே சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். इसलिए शुरू प्रभु ने कह दिया कि ये सब परिश्रम करने वाले बोझ से दबे हुए मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा। நம்ம அப்படி வந்து 20 25 வருஷம் தாண்டியாச்சு. लेकिन इस प्रकार आकर हमें 20-25 साल हो चुका है, இன்னும் பெட்டி நம்ம தலையில தான் இருக்கு. लेकिन अब तक टोकरी कहां पर है? हमारे सिर पर ही है। இன்னைக்கே அந்த பெட்டியை இறக்கி இயேசுவின் மேல வை. आज के आज अपना बोझ नाम का टोकरी को यीशु पर उतार दो। அல்லேலூயா. हालेलुया। ஐயோ இது குடும்ப பாரம். हाय, ये तो परिवार का बोझ है। அது குடும்பத்தை தந்தது கர்த்தர் தானே. ए भाई, परिवार तुम्हें किसने दिया? परमेश्वर ने तो दिया। உன் பாரத்தை சுமக்கிறோம், குடும்ப பாரத்தையும் சுமப்பார். जिसने तुम्हारे बोझ उठाता वो तुम्हारे परिवार का बोझ भी இது उठाएगा। வேலையில் உள்ள பாரம். ये भाई साहब, ये तो हमारे नौकरी स्थल की बोझ है। வேலை தந்தவர் அதையும் பொறுப்பெடுப்பார். जिसने नौकरी दिया वो उसकी जिम्मा भी लेगा। இயேசு சுமந்த பிறகு நீங்க சுமக்காதீங்க. यीशु जब उठा लिया, आगे तुम मत उठाए। அது பாவ பாரமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட வேலையின் பாரம் எந்த பாரமா இருந்தாலும் சரி, चाहे पाप का बोझ हो या नौकरी के प्रति बोझ हो या और कुछ बोझ क्यों ना हो। அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது அவருடைய காயங்களை குறித்து பார்க்கலாம். अगला उसके घायल, उसके जख्म के बारे में देखेंगे। 10வதாக விலாவில் ஈட்டி குத்து காயம்.
10वां उसके पीठ में भाले बोकने का चोट। யோவான் 19:34 சொல்லுகிறது, यूहन्ना 19:34 में लिखा है, ஒரு போர் சேவகன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். एक सैनिक भाले उसके पीठ में भोंक दिया, உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. तुरंत पानी और पस निकला। இது அவர் மரணம் அடைந்த பிறகு, ये कब हुआ? उसके मृत्यु के बाद। சிலுவையில் அவர் மரிச்சிட்டாரு. क्रूस पर उसकी मृत्यु हो गई। அவங்களுக்கு ஒரு முறை உண்டு. उनका एक नियम है, கடைசியில் அந்த பெருவிரலை வெட்டுவாங்க. बाद में जो लंबी उंगली है उसे काटते हैं। அதை வெட்டிட்டு தான் அதை மரணத்தை உறுதிப்படுத்துவாங்க. जो बड़ा उंगली है उसे काटकर उनके मृत्यु को साबित करते हैं। அந்த ப்ரொசீஜர் செய்வதற்காகத்தான் இவன் அங்க வந்தா. और ये कार्रवाई करने के लिए वो व्यक्ति यहाँ पर आया। அப்ப அந்த கடைசி உயிர்ல அப்படி கிடக்கும்போது இதை வெட்டினா உடனே உயிர் போயிடும். तो थोड़ा बहुत जो जान बचा है, ये उंगली काटने पर वो जान भी निकल जाएगा। அப்படி பெருவரல வெட்ட வரும்போது பார்த்தா இவர் ஏற்கனவே பிதாவே ஆவியை கொடுக்கிறேன்னு பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டே செத்துட்டாரு. लेकिन जब उनके बड़े उंगली काटने आए, उसके पहले हे पिता मैं अपने प्राण तेरे हवाले करता हूं बोलकर उसके जान को त्याग दिया। அப்ப இனி அந்த எலும்பை முறிக்க வேண்டிய தேவையில்லை. अब इसकी हड्डियों को तोड़ने की जरूरत नहीं है। உடனே எதற்கும் எதற்கும் இருக்கட்டும்னு விலாவில் ஒரு குத்து குத்துறான் ஈட்டி எடுத்து. लेकिन फिर भी उसने सोचा कुछ भी हो, पंजर में अब बर्छी बेदा। அப்ப ரத்தமும் கூட தண்ணியும் வருது. तब क्या निकला? पानी उसके साथ खून। அப்ப கிளியர், ஆண்டவர் மரிச்சிட்டார். तब स्पष्ट हो गया कि प्रभु की मृत्यु हो गई। இதுல கூட ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் और இருக்கிறது. यहाँ पर भी एक भविष्यवाणी पूरी होती है நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. कि धर्मियों के हड्डियों में से एक हड्डी भी नहीं टूटता है। அதனால இயேசு கால விரல முறிக்க ஆண்டவர் அனுமதிக்கல. इसलिए यीशु के उस उंगली को काटने के लिए प्रभु ने इजाजत नहीं दिया। இவ்வளவு அடி அடிச்சானு காயப்படுத்தினானு ஒரு எலும்பு முறியல. इतना मारा, इतना चोट पहुंचाया, लेकिन एक हड्डी तक नहीं टूटी। அப்போ நம்மளையும் கூட பாடுகளுக்கு தேவன் அனுமதித்தால் அளந்துதான் அனுமதிப்பார். அதுக்கு மேல சாத்தானோ மனுஷனோ ஒண்ணுமே செய்ய முடியாது. तो इसलिए अगर परमेश्वर हमें समस्या के लिए सौंपता है तो तौल कर नाप कर सौंपेगा, उससे अधिक नहीं सौंपेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ யோபுக்கு முதல்ல ஒரு வேலியை திறந்து கொடுத்தாரு. உடனே எல்லாம் அழிச்சான். ஆனா அவன் சரீரத்தை தொட முடியல. देखिए, सबसे पहले अय्यूब के लिए जो बाड़ा बांधी हुई थी उस बाड़ा को खोल दिया, तब वो प्रवेश किया, लेकिन आते आते वो नष्ट नहीं कर पाया। அவர் திரும்ப போய் பெர்மிஷன் வாங்கினா. उसके बाद दोबारा जाकर इजाजत मांगा। அப்ப சொன்னா சரி சரீரத்துல தொட்டு பார். तब कहा कि ठीक है, जाकर उसके शरीर को छू ले, ஜீவனை தொடாத. लेकिन उसके जान को छूना नहीं। அப்போ கம்ப்ளீட் சரீரம் மேல இருந்து கீழே வர பருக்களால் வாதித்தான். तब वो पूरी रीति से उसके शरीर के ऊपर से लेकर नीचे तक फोड़े से उसे तड़पाया, ஜீவனை தொட முடியல. लेकिन उसके जान को छू नहीं पाया। அவர் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அது வரைக்கும் தான் பிசாசு கிரியை செய்ய जी முடியும். हाँ, वो जितना इजाजत देगा उतना ही शैतान काम कर सकता है। அதனால நம்ம தைரியமா இருக்கணும். इसलिए हम ढाढ़स बांधे, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், यीशु के लहू से छुड़ाए हुए प्रजा। நம்முடைய சரீரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எந்த காரியத்திலையும் கர்த்தர் வேலியை பிரிச்சு கொடுத்தா தான் அவன் கிரியை செய்ய முடியுமே தவிர மற்றபடி செய்ய முடியாது. आपके शरीर में क्यों ना हो या आपके जीवन में क्यों ना हो, जब तक परमेश्वर अनुमति नहीं देता तब तक वो तुम्हारा कुछ बिगाड़ नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் வியாதி வருகிறது, சில சமயத்துல பொருளாதார சிக்கல் வருது, பல பிரச்சனை வருது. तो उद्धार पाए हुए विश्वासियों के लिए भी कई बार बीमारी आती है, कई बार आर्थिक संकट आता है, அது பாவத்தினால் வருகிறதல்ல, लेकिन ये पाप के चलते नहीं आया। சோதனைகள். परीक्षाएं, யோபு கர்த்தர் அனுமதித்து போன்ற சோதனைகள். जैसे अय्यूब के लिए परमेश्वर ने अनुमति दी, वैसी परीक्षाएं। ஆனா திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். लेकिन कहता कि तुम्हारे क्षमता से ज्यादा मैं तुम्हें परीक्षा नहीं அந்த दूंगा, சோதனையிலும் தப்பும்படி உனக்கு வழியை நான் ரெடி பண்ணி தருவேன்னு சொல்லி இருக்கார். बल्कि परीक्षा से बच निकलने का उपाय भी हमें देता है। அவர் சொன்ன அந்த எல்லைக்கு அந்த பக்கம் பிசாசோ வியாதியோ எதுவும் வர முடியாது. उसने जितना अनुमति दी है उस सीमा को लांग कर ना कोई परेशानी ना कोई शैतान आ सकता है, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. बल्कि आज्ञा दे देता है कि यहाँ तक आना, बल्कि उसे आगे मत आना। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் நம்ம நல்ல விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். इसलिए हम सब विश्वास में बने रहे। சரி, நம்முடைய பாயிண்ட்க்கு வருவோம். ठीक है, अपने पॉइंट पर आए। விலாவிலே ஈட்டி எடுத்து குத்தினான். अब उसके पंजर में बर्छी बेदा, அது ஒரு பெரிய காயம். ये बहुत बड़ा चोट है। அடுத்தது மத்தேயு 27:26 சொல்லுகிறது. अगला मत्ती की 27:26 में लिखा है, இந்த பிலாத்து என்ன பண்ணினார்? ये पिलातुस ने क्या किया? இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். उसने यीशु को खोड़े से मार खिलाकर क्रूस पर चढ़ाने के लिए सौंप दिया। அப்ப வாரடி ஏற்றார். तो खोड़े की प्रहार
पाया। இத வாரடியை குறித்து சொல்லுகிறார்கள். ये कोड़े के मार खाने के बारे में कहा जाता है இது இயேசுவும் அனுபவிச்சிருக்கார், பவுலும் 2-3 தடவை அனுபவிச்சிருக்கார். और जिसे यीशु ने भी आजमाया है, पौलुस भी 2-3 बार आजमाया है। அவங்கள ஒரு தூண்ல கொண்டு கட்டி வைப்பாங்களா. क्या करते, उन्हें ले जाकर किसी खंबे के साथ बांध देते। அப்ப அந்த தூண்ல நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி எல்லாம் இருக்கும். तो उनके खंबे के साथ उनके सीना, उनके छाती को लगा बांध देते அப்படியே கட்டி வச்சிட்டு और उसके साथ बांध कर ஒரு போர் வீரன் வார் எடுத்து வீசி அடிப்பான். एक सिपाही आकर कोड़े से मारता है। அந்த வார்ல வந்து சொல்றாங்க ஒரு 4 பீஸ் அப்படி இருக்கும் போல அந்த வார். और ऐसा कहते कि वो कोड़े यानी जिसमें चार रस्सियां होती அதுல है கொக்கிகள் இருக்குமா. और उसमें आंकड़े होते हैं। இப்படி அவன் வீசி அடிக்கும் பொழுது அது அப்படியே வந்து சுத்தும். और जैसे वो खींचकर प्रहार करता तो वो घूम कर आते। அந்த கொக்கிகள் எல்லாம் அந்த முதுகுல தான் போய் குத்தும். और आंकड़े जो है वो नोकीला चीज उसके शरीर को चीरता है। அப்ப இழுத்து எடுப்பான், तब खींच निकालता है, கிழிச்சிட்டு வரும். फाड़ कर निकलता है। ஒவ்வொரு முறையும் 12 இடத்துல கிழிக்கும்னு சொல்றாங்க. और कहते कि एक बार मारने पर 12 जगह को चीर देता है। அப்படி 39 தடவை அடிப்பான். इस प्रकार 39 बार मारते हैं। அது 40 அடிகள் அடிக்கணும். 40 बार मारना है, ஆனா அந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி உண்டு. लेकिन उनका एक धर्म है, ஒருவேளை எண்ணிக்கையில விட்டு 41 அடிச்சிட கூடாது. अगर गिनती छूक कर 41 बार नहीं मारना, அதனால 39 அடிப்போம். इसलिए 39 बार मारते हैं। 39 தடவை அடிச்சு 39 बार मारते, ஒவ்வொரு முறை 12 தடவை கிழிச்சு 12 இடத்துல கிழிச்சு एक बार 12 जगह को चीरता है। இந்த முதுகு எவ்வளவுதான் இருக்கு. तो देखो पीठ कितना बड़ा है। அது கடைசியில எப்படி இருக்கும். अगर एक बार 12 बार चीरता है तो हालत क्या होगी। தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லுவாரு, नबी एक जगह पर कहता है அவருடைய முதுகு உழுத நிலம் போல இருந்தது. उसका पीठ का ऐसी हालत बनी जहां पर हल चलाया गया है। உழுத நிலம் பார்த்திருக்கீங்களா. जो खेती पर हल चलाते वक्त आपने देखा, கலப்பையை போட்டு அப்படியே கிழிச்சிட்டு போவான் நிலத்தை. और जैसे वो चीर के जमीन को चीर फाड़ करते हैं। கடைசியில முழுசும் உழுது முடிச்ச பிறகு பார்த்தா லைனா அடிச்சிட்டு இருக்கும். आखिरकार पूरा हल चलाने के बाद आप देखें तो लाइन दिखता है, ஸ்ட்ரைப்ஸ் जो लाइन அப்படி இருக்கும். इस प्रकार दिखता है। அத மாதிரி இயேசுவை வாரடி அடித்தார்கள். उसी प्रकार यीशु पर घोड़े की प्रहार की गई, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டது. उसके पीठ को फाड़ दिए இந்த முதுகோட கொண்டு தான் சிலுவையில் அறைந்தான். और उसी पीठ के साथ ले जाकर क्रूस पर चढ़ा दिए। சிலுவையில் ஒவ்வொருத்தரும் மூச்சு விடனாலும் அவ்வளவு பாடுபட்டு மூச்சு விடணும். क्रूस पर एक बार सांस लेते समय बड़ी मुश्किल से सांस என்ன लिया। வேதனை சொல்லனா வேதனை. ऐसा दर्द जिसकी आप वर्णन नहीं कर सकते। அப்ப பாருங்க, விலாவில் குத்தினான், முதுகில் வாரடி அடித்தார்கள். देखिए पंजर में मारा और कोड़े से पीठ पर प्रहार किए। 12வது 12वां யோவான் 20:25. यूहन्ना का 20 का 25। 25ல தோமா சொல்ல, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்த்தால் தான் और விசுவாசிப்பேன். वहां पर तोमास कहता है कि उसके हाथों के जो छेद को देखे बिगर मैं विश्वास नहीं करूंगा। அவருடைய கைகளில் ஆணிகளால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा है कि उसके हाथों को कीलों से ठोक दिया। அப்போ பாருங்கள், அவருக்கு ஏற்கனவே அவருக்கு இது விலாவிலே குத்துகிறது, முதுகில வாரடி அடிக்கிறது, அப்புறம் கைகளில் ஆணி காயங்கள். तो देखिए पहले से उसके पंजर पर मारा और उसके पीठ पर मारा, प्रहार किया गया, अब उसके हाथों में कील ठोका गया। ஹல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு காயங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார். इतने तमाम छोट प्रभु यीशु सह लिया। அப்ப இவ்வளவு காயங்களை ஏற்றுக்கொண்டவர் इतना जख्म जिसने सह लिया, எதற்காக இந்த காயங்கள் பட்டார்? क्यों ये तमाम दुख उठाया। 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, पहला पत्रुस की 2 का 24 में लिखा है, அவருடைய தழும்புகளால் குணமானோம். उसके घायल से हम चंगे हुए। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஒவ்வொரு காயங்களின் தழும்புகளால் நாம் சுகம் பெற்றோம். उसके प्रत्येक घायल के चोट के कारण हम चंगे हुए। இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்பட்டோம். यीशु के लहू से पाप दूर होकर शुद्ध हुए। இயேசுவின் காயங்களின் தழும்புகளால் சுகம் பெற்றோம். यीशु के जख्म उसके चोट के कारण हम चंगे हुए। நமக்கு இந்த சரீரம் சுகமாக இருக்கும்படி हमारा ये शरीर स्वस्थ रहने के लिए இயேசு தன் சரீரத்தில் காயங்களும் தழும்புகளும் ஏற்றார். यीशु
अपने शरीर पर घायल और चोट पाया। அல்லேலூயா. हालेलुया। வியாதி வரும் பொழுதெல்லாம் இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்கணும். बीमारी के दौरान यीशु के क्रूस की ओर ताकिए। ஒரு பலவீனம் வரும் பொழுது இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். आपके निर्बलताओं के वक्त पर यीशु के क्रूस की ओर ताकिए। நமக்கு சில ஊன் உறுப்புகளில் குறைபாடு வரும் பொழுதும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். हमारे शरीर के अंग में कुछ कमी गट्टियां आते सब प्रभु यीशु के क्रूस की ओर உன் ताकिए। பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். और जिसने कहा कि तेरे निर्बलताओं में मेरा बल काफी है। சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். और प्रभावहीनों का प्रभाव बढ़ाता है मेरा परमेश्वर। நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். कहता कि मैं उन्हें बल देकर उन्हें स्वस्थ बनाकर उन्हें आरोग्य बनाकर उन्हें शांति और खुशहाल दूंगा। இந்த இயேசு நம்முடைய இரட்சகர் மட்டுமல்ல நம்முடைய பரிகாரியமாக जी இருக்கிறார். हाँ, यीशु न केवल हमारा उद्धारक है बल्कि वो हमारा इलाज करने वाला भी है। ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தருவது மட்டுமல்ல சரீரத்துக்கு சுகத்தை தருகிறார். न केवल हमारे प्राण का उद्धार देता बल्कि हमारा शरीर का चंगाई भी देता அதற்கு है। தான் இயேசு காயங்கள் பட்டார். इसलिए यीशु घायल किया गया। இந்த ராத்திரி தேவ பிள்ளையே இயேசுவை விசுவாசியுங்கள். इस रात के समय परमेश्वर के जनों यीशु पर विश्वास कीजिए। இயேசு நம்மை குணமாக்க வல்லவர். यीशु हमें चंगाई करने के लिए सामर्थी है। அல்லேலூயா. हालेलुया। நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் புண்ணியரின் காயங்களால் என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில் யெகோவா தேவன் யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி யெகோவா தேவன் யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி எந்த நல்ல பரிகாரி அல்லேலூயா 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 ஆனந்தமே அல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே. ஆமென் அல்லேலூயா हालेलुया। praise the lord. हालेलुया। இப்பொழுது 13வதாக अब 13वां காதுகள் நிறைய பரிகாசம் ஏற்றார். अपने कान पर उसने टट्ठा सुना। ஏரோது ராஜா பயங்கரமா பரிகாசம் பண்ணான். हेरोद राजा ने उसकी टट्टा उड़ाया। போர்ச்சேவர்கள் பரிகாசம் பண்ணாங்க. सिपाहियों ने उसकी निंदा की। பிரதான ஆசாரியர்கள் பரிகாசம் பண்ணாங்க. याजकों ने उसकी निंदा की। அதிகாரிகள் பரிகாசம் பண்ணாங்க. अधिकारियों ने उसकी निंदा की। ரெண்டு பக்கம் அறைந்திருந்த கள்ளர்களில் ஒருவன் பரிகாசம் பண்ணான். और दोनों तरफ लटका हुए डाकू में से एक डाकू ने उसकी टट्टा அந்த उड़ाया। வழிபோக்கர்கள் எல்லாம் தலையை தூக்கி சிலுவையை பார்த்து பரிகாசம் பண்ணாங்க. और प्यादों ने अपने सिर उठाकर इसे देखकर टट्ठा நீ उड़ाए। தேவனுடைய குமாரனானால் இப்பொழுது இறங்கி வா. कहा कि तुम यदि परमेश्वर का पुत्र हो अब कब उतर जाओ। உன்னை ரட்சிக்க முடியல நீ உலகத்தை ரட்சிப்பியா? जब तुम खुद को बचा नहीं पाओगे तो संसार को कहां से बचाओगे। இதெல்லாம் காது நிறைய கேட்டா. ये सारी बातें अपने कानों में झेला सुना। அல்லேலூயா. हालेलुया। உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான்ப்பா அவர் தொங்கிட்டு இருக்காரு. जी हाँ, तुझे बचाने के लिए वो उसे टंगाए गए। நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற. तुम तो ऐसा सवाल पूछते हो। பரியாசங்களுக்கு ஒரு அளவே கிடையாது. क्या टट्ठा का कोई हिसाब है? அது ஒரு பெரிய பாடு இல்லையா? क्या ये भी तो बड़ा दुखी है ना। நம்மள ஒருத்தன் பரியாசம் பண்ணா நமக்கு எப்படி இருக்கிறது? यदि मान लो कोई हमारी निंदा करेगा तो हमें कैसा महसूस होगा। மேல இருந்து கீழ வர அத்தனை பேரும் பரியாசம் பண்றான். लेकिन ऊपर से नीचे तक सबके सब निंदा करते ரெண்டு हैं। காது நிறைய கேட்டுக்கிட்டே इन இருக்கிறான். सारी टट्ठा की बातों को कानों से सुन रहा है। அதுவும் நமக்காகத்தான். ये भी किसके लिए? हमारे लिए। அல்லேலூயா. हालेलुया। அதனால இந்த காதுகளை பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए हमारे कानों को पापों के लिए न सौंपे। கண்ட கண்ட பாட்டு கேட்கறது, फलाना फलाना गीत गाना கண்ட सुनना கண்ட சம்பாஷணை கேட்கறது, டிராமா கேட்கறது, और फलाना फलाना ड्रामा फलाना फलाने बातें सुनना, இது வழியா பாவம் உள்ள போகும். यहाँ से पाप प्रवेश करता है। தேவ பிள்ளைகள் அதெல்லாம் விட்டு தள்ளணும். परमेश्वर के लोग इन चीजों को छोड़ो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சத்தம் கேட்க ஆசைப்படணும். प्रभु का ध्वनि सुनिए। கர்த்தருடைய செய்திகள் கர்த்தருடைய காரியங்கள சந்தோஷப்படணும். परमेश्वर का वचन परमेश्वर का संदेश सुनने के लिए खुला रखो। சரி 14வது ठीक है 14
அவருடைய கண்கள் நிறைய வேதனை காட்சிகள். उसके आंख भर में दर्द, ஏற்கனவே வேதனையில தொங்கிட்டு இருக்கிறாரு. पहले से खूब दर्द में टंगा हुआ கண்ணு है. காணுகிற இடத்துல மரியாள், யோவான் அப்போஸ்தலன். अब उसके आंखों में दिखता है, क्या दिखता है? मरियम, याकूब வேதனையோடு சொல்றாரு, दर्द के साथ कहता है, அதோ உன் மகன், देख तुम्हारे बेटा, இதோ உன் தாய். देख तेरी माँ. அவ வேதனையான காட்சியை அவர் பார்த்து பேசுறாரு. देखिए बहुत ही दर्दनाक दृश्य को आंखों में से देख रहा है. அங்கங்கே சில சீசர்கள் சீசிகள் இருக்கிறாங்க. और यहाँ वहाँ कुछ छेला छेली खड़ी थी, வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க. दर्द के साथ देख रहा है. அவருடைய கண்கள் அதை பார்த்து வேதனையோடு இருக்கிறது. देखिए इनकी आंखों की नजरिया में ये लोग दिख रहे हैं. கண்களுக்கும் பாடுகள். देखिए आंखों में दुख. கடைசியாக 15வது आखिरकार 15वां, ரத்தம் சிந்தினார். खून बहाया. கொலோசியர் 1:20. कोलोसियों की पत्री 1 அவர் का 20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, और क्रूस पर बहाए हुए लहू से, அல்லேலூயா, हालेलुया. 1 யோவான் 1:7. पहला यूहन्ना का 1 का 7. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். यीशु का लहू सारे पापों को दूर कर हमें शुद्ध करता है. இயேசு தன் சரீரத்தில் அத்தனை ரத்தத்தையும் ஊற்றினார். यीशु अपने शरीर के सारा खून बहा दिया. கடைசில விலாவில குத்துன பொழுது இனி ரத்தம் இல்லப்பான்னு சொல்லி தண்ணீரும் சேர்ந்து புறப்பட்டுச்சு. आखिर जब उसके पंजर में बेदा तब खून नहीं बचा, इसलिए पानी निकलने लगी. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதனாலே उसके खून बहाए जाने से நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. पाप क्षमा नाम के छुटकारा में प्राप्त हुई. இந்த பாவ மன்னிப்பு கிடைக்காம இருந்துருச்சுன்னா यदि पाप की क्षमा नहीं मिलती நம்ம எல்லாம் ஒட்டு மொத்தமா பாதாளத்துக்கு तो போவோம். हम सब के सब मिलकर नरक में जाते. கடைசில அக்கினி கடல்ல தூக்கி போடுவார். आखिरकार आग के कुंड में शामिल होते, சதா காலம் வாதிக்கப்படுவோம். जहां पर सदा हमें पीड़ा उठानी पड़ेगी. அதுல இருந்தெல்லாம் நம்மை ரட்சிப்பதற்காக वहां से हमें बचाने के लिए இயேசு ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை தந்தார். यीशु खून बहाकर पाप की क्षमा प्रदान किया. பாவத்தினால் அக்கிரமத்தினால் கரை படிந்து போன நம்முடைய ஆத்துமாவை हमारे प्राण जो पाप से अधर्म से दागित हो गई, இயேசு தன் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தார். यीशु अपने लहू से धोकर हमें शुद्ध किया. ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டது. हमारे प्राण शुद्ध की गई. அல்லேலூயா. हालेलुया. நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். और हमें परमेश्वर के साथ मेल मिला दिया. ஒப்புரவாக்கினார். मेल मिला दिया. அது அவருடைய ரத்தத்தினால. और कैसे? उसके लहू से. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य की 12 का 11 में पढ़ते कि मेमने के लहू से शैतान पर जयवंत हुआ. பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க இயேசுவின் ரத்தம் நமக்கு உதவி जी செய்கிறது. हाँ, शैतान के कामों को नष्ट करने के लिए यीशु का लहू में मदद करता है. நாம் அந்த ரத்தத்தினால் ரட்சிப்பை பெறும் பொழுது इसलिए जब उसके लहू से हम उद्धार प्राप्त करें ரத்த கோட்டைக்குள் வந்து तब விட்டோம். लहू के किवाड़ में आ जाते हैं. சத்துரு நம்மை தொட முடியாது. शत्रु हमें छू नहीं सकता. இருளின் கிரியைகளாகிய மந்திரவாதங்கள் ஒன்று தொட முடியாது. अंधकार की क्रिया जादू हमें कुछ बिगाड़ नहीं सकता. மனுஷனுடைய சதி திட்டங்கள் தொட முடியாது. मनुष्य की चतुराई हमें छू नहीं सकती. இதுக்கெல்லாம் காரணம் இயேசு சிந்தின ரத்தம். ये सब के लिए कारण कौन है? प्रभु यीशु का बहने वाली लहू. அவர் தலை முதல் பாதம் வரை அனுபவித்த பாடுகள், और वो दुख जो अपने सिर से लेकर पैर तक उसने सह लिया. வேர்வை, தண்ணீர், ரத்தம் पसीना, पानी और खून எல்லாம் சிந்தினார். सब बहाया உனக்காக, तेरे लिए. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக, यहाँ पर बैठे हुए हम प्रत्येक जन के என்னை लिए, கேட்கிற சகோதரா சகோதரி உனக்காக. मेरी बातों को सुनने वाले भाइयों बहनों तुम्हारे लिए. நான் இந்த மதம் இந்த ஜாதி நீ சொல்லலாம். तुम कह सकते कि मैं इस जाति का हूँ, इस धर्म का हूँ, எல்லா மனுஷருக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். लेकिन सारे मानव जाति के लिए यीशु खून बहाया. சிலுவையிலே மரித்தார். क्रूस पर मरा, மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். तीसरे दिन जी उठा, இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். आज भी वो जिंदा है. உன்னை இன்றைக்கும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். आज भी तुझे बचाने के लिए वो सामर्थी है. அவர் சிலுவையிலே செய்த கிரியையினாலே उसके क्रूस के कर्म से இன்றைக்கு நீ இயேசுவை விசுவாசிப்பாய் என்றார். आज यदि तुम यीशु पर विश्वास करोगे, இவர்தான் ரட்சகர். यही उद्धारक है. எத்தனை கடவுள்கள் எல்லாம் பேர் சொல்லப்பட்டாலும் चाहे कितने भगवान क्यों न कहे जाए, இயேசு ஒருவரே மனுஷனை ரட்சிக்க வல்லவர். लेकिन मात्र यीशु ही है जो मानव जाति के उद्धार के लिए सामर्थी है. இயேசு ஒருவர் மட்டுமே நம் அனைவருக்காக ரத்தம் சிந்தி सिर्फ மரித்தவர். केवल यीशु ही जो हम सभी के लिए अपना खून गवाया. இயேசுதான் நமக்காக பலியானவர். यीशु ही हमारे लिए बलि हुआ. இந்த இயேசுவின் ரத்தத்தால் ஒவ்வொருவரும் மீட்கப்பட முடியும். ये यीशु के लहू से हम प्रत्येक के छुटकारा संभव है. சரீரத்திற்கு அது நன்மை செய்கிறது. हमारे शरीर के लिए भी ये भलाई करती है. ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறது. हमारे प्राण के लिए भलाई करती है. நித்தியத்துக்கு நன்மை செய்கிறது. अनंत के लिए भी हमें भलाई करती है. இயேசுவுக்குள் கடந்து வாருங்கள். यीशु में आइए. கடந்து வந்தவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு சரியாக நிலைத்திருங்கள். जो लोग आ
गए सच्चाई को समझकर टिक जाइए வாழ்க்கையில எது வந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. चाहे जीवन में कुछ भी आ जाए यीशु को அவரையே पुकारिए விசுவாசியுங்கள். उसी पर केवल विश्वास करिए ஒருபோதும் கைவிட மாட்டார். कभी ना त्यागेगा உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். जिसने तुम्हारे लिए अपने आप को दे दिया மற்றெல்லாவற்றையும் உனக்கு அருளாதி இருப்பது எப்படி? बाकी सब तुम्हें क्यों नहीं देगा ஆழமாய் விசுவாசியுங்கள். और गहराई से विश्वास உறுதியாய் करिए விசுவாசியுங்கள். दृढ़ता से विश्वास இப்பொழுது कीजिए 2-3 நிமிடங்கள் ஜெபம் பண்ண अब போகிறோம். 2-3 मिनट के लिए हम प्रार्थना கொஞ்சம் करेंगे நீங்க வாய் திறந்து பேச जरा வேண்டும். सा मुंह खोलिए आप உங்க சரீரத்துல என்ன பிரச்சனை இருக்குது? आपके शरीर में क्या समस्या है மனசுல என்ன பிரச்சனை आपके இருக்குது? मन में क्या समस्या है வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கிறது? आपके जिंदगी में क्या समस्या है இயேசுவின் சிலுவை பரிகாரம் செய்திருக்கிறது. यीशु का क्रूस पर तुम्हारे लिए इलाज हो चुका அதை है இன்றைக்கு இயேசு உனக்கு இலவசமாய் தருவார். आज ही मुफ्त तुम्हें यीशु दे रहा है எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி आइए பார்க்கலாம். सब विश्वास के साथ प्रभु को देखिए கண்களை மூடுவோம், கவனத்தை இயேசுவுக்கு நேராய் கொண்டு வருவோம். आंख बंद करे ध्यान यीशु की ओर ले जाएं சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசுவின் திருநாமமரணே. இயேசுவின் திருநாமமரணே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே. மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசுவின் திருநாமமரணே. இயேசுவின் திருநாமமரணே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். आइए ताली நல்ல बजाकर வாய் परमेश्वर திறந்து को स्तुति ஸ்தோத்திரம் करें சொல்லுவோம். मुंह खोलकर என்னை स्तुति करेंगे சுகமாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்த தேவனுக்கு मुझे ஸ்தோத்திரம். उद्धार करने वाला परमेश्वर பாவமறை की என்னை स्तुति हो கழுவின मेरे இயேசுவுக்கு पापों को धोने वाला ஸ்தோத்திரம். यीशु की स्तुति हो இயேசு என் பாரம் சுமந்தவர். यीशु मेरा बोझ उठा लिया எல்லாவற்றுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். हर चीजों के लिए मैं तुझे बुलाता हूँ இப்பொழுதும் என்னை சுகமாக்கு. अब मुझे चंगा कीजिए வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசு मुंह खोलकर சுகம் बुलाइए தருவார். यीशु चंगाई जरूर देगा இயேசு சுகம் தருவார். यीशु चंगाई देगा ஐயா நான் ஒரு பாவி. भाई साहब मैं एक पापी हूँ இரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா. आपके लहू से मुझे धोइए प्रभु விசுவாசத்தோடு சொல்லு இயேசுவின் ஆத்துமாவை विश्वास சுத்திகரிப்பார். के साथ बोलिए यीशु धोकर तुम्हारे प्राण को शुद्ध करेगा உன் சகல பாவங்களை तुम्हारे மன்னிப்பார். सारे पापों को क्षमा करेगा உன் பாரம் சுமப்பவர் அவர். तुम्हारा बोझ वही उठाता है அவர் சுமக்கும் பொழுது நீ ஏன் वो சுமக்கணும்? जब उठाए तो तू क्यों ना उठाए கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. प्रभु पर अपना बोझ डाल दे அவர் உன்னை वो तेरा ஆதரிப்பார். आदर मान करेगा வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ये सब परिश्रम करने वाले நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டை வாருங்கள். तुम सब यीशु के पास आओ அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் वो தருவார். तुम्हें विश्राम देगा ஓ glory hallelujah. महिमा महिमा நல்ல महिमा கரங்களை தட்டி கர்த்தரை जोरदार ताली மகிமைப்படுத்துவோம். बजाकर परमेश्वर का महिमा करे हालेलुया 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 ओ धन्यवाद 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 यीशु धन्यवाद यीशु ग्लोरी 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 टू फादर Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah, hallelujah.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக பாடுபட்டார். हे प्रभु यीशु मसीह हमारे लिए दुख उठाया தலையிலிருந்து அவர் பட்ட பாடுகளை நாம் கேட்டோம். और सिर से लेकर उसके उठाने का दुख के बारे में हमने देखा। அவர் பட்ட பாடுகளினால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். उसने ऐसा दुख उठाया जिसके चलते परमेश्वर हमारा उद्धार किया நம்மை है। பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். हमारे पापों से रोग से बीमारी से हमें मुक्त किया है। இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் விடுதலையோடு ஆராதிக்க பண்ணி இருக்கிறார். आज उसके उपस्थिति में स्वतंत्रता की स्तुति करने लगाया நம்மில் है। அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி इन இருக்கிறார். दिनों में बहुतों को परमेश्वर ने छुटकारा நம்மில் दिया है। அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். बहुत तेरे को परमेश्वर ने चंगा किया இந்த है। வாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इसलिए हम धन्यवाद के साथ स्तुति करेंगे। हालेलुया, हालेलुया 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 हालेलुया। धन्यवाद 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 जीसस। ஆமென். பிரியமானவர்களே, praise the Lord. நம்முடைய கன்வென்ஷன்ல மாலை கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस कानून स्तोत्रम 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 தொடர்ந்து நாளை மறுநாள் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्रम 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 நம்முடைய தலைமை போதல இன்னும் கரங்களை எடுத்து கர்த்தர் பாவிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्रम 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 இன்னும் அநேகரை கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्रम 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 எல்லா स्तोत्रम துதி கனமகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्रम स्तोत्रम பிதா स्तोत्रम குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். स्तोत्रम 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 எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான தவிர வேலைக்காய் ஸ்தோத்திரம். हमारे अच्छे पिता हम आपकी स्तुति करते हैं। इस अनमोल रात के समय के लिए धन्यवाद देते हैं। தேவனே, இந்த வருடத்தில் எங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட கன்வென்ஷன் நாட்களை தந்தீரை ஸ்தோத்திரம். हे परमेश्वर, इस साल में इस तरह के कन्वेंशन हमें दिया, इसलिए धन्यवाद। முதல் நாள் மாலை கூட்டத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் पहला ஸ்தோத்திரிக்கிறோம். दिन की शाम की सभा में हमारे साथ संपर्क किया, धन्यवाद। நீர் எங்கள் நடுவில் உலாவின தேவனாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். आप हमारे बीच में मंडारते रहे, धन्यवाद। கர்த்தாவே, நீர் பட்ட பாடுகளை ஒன்று கூட எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காய் ஸ்தோத்திரம். हे प्रभु, आपके दुख को हमें स्मरण दिलाया, इसलिए धन्यवाद। ஆண்டவரே, இவ்வளவு பாடுகளை நீர் எங்களுக்காய் பட்டீரப்பா. हे प्रभु, इतना तमाम दुख हमारे लिए उठाया। இயேசுவே, நீர் எங்களுக்காய் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். यीशु, ஆண்டவரே, आप जितने भी दुख हमारे लिए उठाए, इसलिए हम आपको धन्यवाद இயேசுவே, देते हैं। எங்களை ரட்சிக்க வந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. यीशु, जो हमारे उद्धार करता, हम आपकी स्तुति करते हैं। கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். हे परमेश्वर, हम आपसे प्यार करते हैं। இயேசப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். हे प्रभु, हम आपसे प्रेम करते இங்க हैं। வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. यहाँ पर आए हुए प्रत्येक जन को आपके हाथों में समर्पण ஒருவர் करते हैं। கெட்டு போவது உமக்கு பிரியமில்லையே. कोई भी बिगड़ना प्रभु आपकी इच्छा नहीं। ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை அறியாம இருக்கிற இந்த தேசத்தாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. हे प्रभु, इस देश वालों के लिए हम प्रार्थना करते हैं जो इस सौभाग्यता को नहीं जानते। கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறப்பீராக. परमेश्वर, आप उनके मन की आंखों को खोल दीजिए। கர்த்தர் அவருடைய செவிகளை திறப்பீராக. परमेश्वर, आप उनके कानों को खोलिए। அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். हे पिता, हम प्रार्थना करते हैं। அருமையான இந்த செய்தியை கொண்டு வந்த தலைமை போதற்காய் நன்றி इस செலுத்துகிறோம். बेहतरीन संदेश लाए हमारे मुख्य पासवान के लिए धन्यवाद இந்த करते கூட்டத்தில் हैं। வந்து கலந்து கொண்ட எல்லா தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். और जितने भी आज के सभा में आकर शिरकत हुआ, उनके लिए हम प्रार्थना करते हैं। தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. लगातार हम प्रत्येक जन से संपर्क இந்த कीजिए। ராத்திரி முழுவதும் உம்முடைய சமூகத்தினால் காத்துக்கொள்ளும். इस रात भर आपकी उपस्थिति में हमें बचाइए। கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். आदर महिमा आपको देते हैं, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடு சகல பரிசுத்தானோடும் என்னைக்கும் இருப்பதாக. आमीन। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष देवे। நாளை காலையும் மாலையும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் உண்டு. कल सुबह कल शाम भी यहाँ पर सभा आयोजित है। நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். आपसे प्रेम पूर्वक निवेदन करते हैं कि आप सब आकर भाग வந்த लीजिए। யாவருக்கும் ஆகாரம் ஆயத்தமாக இருக்கிறது. आइए वे